அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்க, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறீங்க, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால் ரொம்ப டைம் எடுத்துக்கல. வந்த எல்லாருக்கும் முதல்ல நன்றி கலந்த என்னுடைய வணக்கம். ஹபிபி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கத்தி ரத்தம் சதை இப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நிறைய படங்கள் நிறைய பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு மயில் ரெக்கையில் வந்து வருடுற மாதிரியான ஒரு இசை கொடுக்கக்கூடிய ஒரு 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 சந்தர்ப்பம் கிடைச்ச படம். இந்த படம் தொடக்கம் வந்து மீரா கதிரவன் சார்லேருந்து ஆரம்பிக்கணும். உண்மையை சொல்லணும்னா நானும் அவரும் இந்த படத்தில் அதிகமாக சண்டை போட்டுக்கிட்டோம். ரொம்ப சண்டை. கடைசி வரைக்கும் சண்டையாகவே இந்த படம் இருந்துச்சு எனக்கு அவருக்கும். ரொம்ப மிகப்பெரிய சண்டை. அவர் திட்டிக்கிடுவார், அவர் என்ன திட்டுவார், நான் அவரை திட்டுவேன். நாங்கள் லிட்டரலாக திட்டிக்கிட்டோம், இதுதான் உண்மை. ஆனால் அது ஒரு படைப்புக்காக அவர் மெனக்கெடுதல் இருக்கு இல்லையா, அவர் ஒரு படைப்பு வேணுங்கிறதுக்காக அவர் சண்டையிடுறது இருக்கு. அந்த சண்டை அது கிடைச்ச அடுத்த செகண்ட் அப்படி சொன்னோமா, அப்படி பேசினோமாங்கிற ஒரு ஒரு அவ்வளோதான் இருக்கும். மற்றபடி என்னென்னா அவர் அந்த ஒரு விஷயம் வேணுங்கிறதுக்காக அவர் ஒரு குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறது இருக்கு இல்லையா, ஒரு குழந்தை மாதிரி சண்டை போடுறது இருக்கு இல்லையா. அது நான் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 100 படத்தை நெருங்கிட்டு இருக்கிறேன். பட் எனக்கு முதல் முறையை நான் அவர்கிட்டே சொல்லியிருந்தேன் சார்கிட்ட. ஒரு படைப்புக்காக ஒருத்தன் இவ்வளோ சண்டை போடும்போது ஒரு டைமிங்கில் என்ன ஆகுதுன்னா, நான் அவரை ரசிக்க ஆரம்பிக்கிறேன். இது வந்து நல்லா இருக்கு. இது இப்போ இந்த படத்துக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து 3 தடவை பண்ணியிருக்கோம். இந்த படத்துக்கு 3 தடவை பண்ணியிருக்கோம். ஒரு தடவை எனக்கு பிடிச்சது, ஒரு தடவை அவருக்கு பிடிச்சது, ஒரு தடவை எங்களுக்கு 2 பேருக்குமே பிடிச்சது. இந்த 2 பேருக்கும் பிடிச்சது தான் இப்போ இருக்குது. அதில் அவ்வளோ ஆத்மார்த்தமாக இருக்குது. அவ்வளோ ஒரு இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி அவ்வளோ ஒரு உணர்வு பூர்வமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த சண்டை தான் நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு மீரா கதிரவன் வந்து இப்போ ஒரு நல்ல நண்பராக இருக்கிறாரு. அதாவது இந்த சண்டைங்கிற நான் சொல்கிறது எல்லாமே இந்த சீனுக்காக இந்த சாங்காக மட்டுமா தவிர, அவர் ஒரு மிக சிறந்த மனிதர், மிக சிறந்த ஒரு படைப்பாளி. அவர் பேசும்போது இப்போ எப்பயுமே நம்ம டைரக்டரை வந்து எடுத்த உடனே என்ன பாட்டு வேணும் அப்படின்லாம் நம்ம கேட்க மாட்டோம். அவர் கூட பேச விடுவோம், அவங்கள பேசுவோம். அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன, அவங்களோட ரசனை என்ன, அவங்க யார்கிட்ட இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுவோம். சார் உங்களுக்கு நான் வந்து இதை ஃபஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் மீரா சார். ஆக்சுவலி அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து சாம்னு சொல்லி வந்துட்டார். ப்ரொடக்ஷன் வந்து எனக்கு தெரியும் இந்த படம் ஒரு சின்ன படம், ஸோ இவருக்கு எப்படி பேமெண்ட் கொடுக்கறது இவ்வளோ அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இதில் இருந்து எப்படியோ நல்ல மியூசிக் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டார். அவர் வந்து எனக்கு கொடுத்த சில ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், சில விஷயங்களாக இருக்கட்டும், இப்போ இன்னும் இந்த மொய்தீன் மாதிரியோ இல்லை வந்து உஸ்தாத் ஹோட்டல் மாதிரியோ அந்த மாதிரி படங்களுடைய ரெஃபரன்ஸ் எல்லாம் சிலதெல்லாம் சொன்னார். சிலதெல்லாம் வேறு மொழி படங்களில் சொன்னார். நான் ஒரு சின்ன கதை சொல்லிக்கிறேன். நான் படித்தது ராயப்பன்பட்டி, தேனி மாவட்டம். அங்கே எனக்கு என் கூட ஒரு நண்பன் இருந்தான், ஒரு இஸ்லாமிய நண்பன் ஒருத்தன். அவன் வந்து நான் மூணார் என்னோடய சொந்த ஊர். அப்போ நான் படித்தது ராயப்பன்பட்டி. ஸோ பெரிய லீவுக்கு தான் நான் ஊருக்கு போக முடியும். ஒரு 2 நாள் 3 நாள் நடக்கிற லீவுக்கெல்லாம் நான் போக முடியாது. அப்போ பெரிய குளத்தில் என்னோடய நண்பன், அவன் வீடு வந்து பெரிய குளம். அங்கே நான் ஒரு தடவை போயிருந்தேன். அவங்க இஸ்லாம் குடும்பம். நான் ஒரு டீ குடிக்கணும் அப்படின்னா அவங்க வீட்டில் ஒரு டீ கடை பக்கத்தில் அவங்க வீடு. டீ கடையில் வந்து டீ குடிக்க வைப்பாங்க அவங்க அம்மா. ஒரு வடையும் ஒரு டீயும் குடிக்கிறோன்னா அவங்க போய் தண்ணி எடுத்து வந்து ஒரு இதில் நிறச்சி விடுவாங்க அந்த டீ கடையில். நான் கேட்பேன், உங்கள் அம்மா இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்களான்னு கேட்டேன். இல்லை அப்படின்னாங்க. அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். நான் எனக்கு பசிக்குது இன்னொரு வடை எடுத்து சாப்பிட்டேன். அவங்க திரும்ப தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. இது உண்மைங்க, நான் பொய் சொல்லலை. அப்போ தான் அவன் சொல்கிறான், நீங்கள் இப்போ நம்ம குடிக்கிற டீக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து தண்ணி எடுத்து ஊற்றினா தான் அவங்க அந்த டீக்கு காசு கொடுக்கணும், இல்லை அதுக்காக அவங்க பண்ணுறாங்கன்னு. உடனே இது வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் முதல் முறையாக ஒரு அன்பு இருக்கு இல்லையா, அந்த அன்பை எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் அதை வந்து தெரியாமலே கொடுக்குறாங்க இல்லையா, அதாவது காமிச்சிக்கிறாமல் கொடுக்குறாங்கல்ல. அவன் அதுக்கப்புறம் நான் வந்து சென்ட் ஜோசப் ட்ரிச்சியில் படித்தேன். அவன் வந்து ஜமால் முகமது காலேஜில் அதே பையன் படிக்கிறான். ஸோ இந்த முஸ்லீம் இப்படிப்பட்ட இஸ்லாம் சமுதாயத்தில் இருக்கிற இந்த ஒரு படத்தை பண்ணுறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க கூட வாழ்ந்த ஒரு சில காலங்கள் போதும் எனக்கு இந்த படத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா இங்கே வந்து இப்போ நான் வந்து ஹிந்து மதத்தில் இருக்கிற படங்கள் பண்ணுறேன். இப்போ மகாவதார் நரசிம்மா மாதிரி, மகாவதார் பரசுராம் மாதிரி பண்ணுறேன். இங்கே மதம் ஜாதி எல்லாமே கடந்தது தான் இசை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் நான் பார்த்த யாரையுமே நான் வந்து ஒரு இஸ்லாம் ஆட்களாகவே பார்க்கல. அவங்களுடைய நான் பார்க்குறது வந்து ஒரு சாதாரண மனிதர்கள், அவங்களுக்குள்ளே இருக்கிற உணர்வு அதை எப்படி பிரதிபலிக்கிறாங்கிறத மட்டும்தான் இந்த படத்தில் பார்த்தேன். பட் எனக்கு இந்த படம் கிடைச்சது ரொம்ப ஒரு பெருமையான விஷயம், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னோட பயோகிராஃபியில் என்னென்னமோ படம் இருக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய படங்களாக கூட இருக்கலாம், புஷ்பா அது இது என்னென்னமோ இருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து நான் உண்மையாகவே இது மனசார சொல்கிறேன், ஹபிபி அப்படிங்கிறது வந்து ஒரு எனக்கும் மீரா கதிரவன் சாருக்குமே சொல்கிறேன், அவருடைய இதுலையும் என்னோடதுலையும் இது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு கல்வெட்டில் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் இது. ஏன்னா இப்படிப்பட்ட படங்கள், இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஹீரோ நடந்து வராருன்னா ஆல்ரெடி சீனை வந்து ஆக்குபை பண்ணிடுவார். அவர் ஆல்ரெடி அந்த ரைட்டிங்கில் அவருக்கு ஒரு பில்டப் இருக்கும், எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு ஈஸியாக மியூசிக் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு சின்ன ஒரு மியூசிக் போட்டிங்கன்னா அது ஓகே ஆயிரும். பட் இந்த மாதிரி
யாருமே தெரியாது, இவங்க இந்த முகங்கள் யாருமே தெரியாது. ஆனால் அவங்களுடைய உணர்வுகளை கடத்தணும், அதுக்கு வந்து டைமும் இருக்காது, நமக்கு ஒரு செகண்டில் கடத்துற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம் இந்த படம். எல்லாரும் சொன்னது வந்து நமக்கு ஓகே நம்ம நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம், இன்னும் நல்லா பண்ணணுங்கிற அந்த ஒரு இதை எனக்கு கொடுக்குது. இந்த படத்தில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். இது நான் வந்து மனசால் சொல்கிறேன். மீரா கதிரவன் சாருக்கு எனக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சார். ஆக்சுவலி நிறையா இது, ஆனால் எதாவது சொல்கிறேன்ல, நிறைய கஷ்டத்துக்கு அப்புறமா கிடைக்கிற ஒரு அழகான ஒரு படைப்பு. இந்த படைப்பு எனக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லாக என்னுடைய பெயர் சொல்லணும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் வந்து சாங்ஸ் எல்லாமே நீங்கள் இப்போ வழக்கமாக என்ன பண்ணுறதுன்னா ஒரு சாங்கை ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணுவோம். பட் எனக்கு ரெஃபரன்ஸ் எடுக்கவே தோணலை. என்ன ஏதாவது புதுசாக பண்ணிடலாம்னு சொல்லி நிறைய சாங்ஸ் பண்ணி அவருக்கு பிடிச்சி இப்போ எண்டாக ஒரு ஆல்பமாக கேட்கும்போது சில இடங்களில் நமக்கே அழுக வரும், அந்த மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ எனக்கு ஃபுல் திருப்தியாக இருக்குது இந்த படத்தில். ஒரு படத்தில் உங்களுக்கு இந்த ஆல்பத்தில் எந்த பாட்டு பிடிக்கும், ஏதாவது ஸ்பெஷல் இருக்கான்னு கேட்பாங்க இல்லையா, இந்த படத்தில் எனக்கு எல்லா பாட்டுமே ஸ்பெஷல். ஸோ இந்த இந்த படத்தில் எனக்கு பாடின சிங்கர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். கபில் கபிலன், ஸ்வேதா மோகன், சத்யபிரகாஷ், விஜய் நாராயண், ஃபாத்துமா, அபர்ணா, ஹரிஷ் ராகவேந்திரா சார் ஒரு பாட்டு பாட்டிருக்கிறாரு, ரிஸ்வான் வந்து நிறைய பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நிறைய பாட்டுருக்காரு. ஸோ இந்த படம் ஃபுல் பேக்கேஜ் ஆகிறதுக்கு இந்த பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக வர்றதுக்கான முக்கியமான காரணம்னா இதோடைய லிரிக் ரைட்டர்ஸ் 2 பேர் தான். யுகபாரதி அண்ணனும் கார்த்திக் நேதா அவரும் தான். கார்த்திக் நேதா அவர் கூட வந்து லைவ் கம்போசிங் நிறையா இப்போ ரீசெண்ட் டைமில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். லைவாக உட்காந்து சமுத்திரக்கனி சாருக்காக இருக்கட்டும். ஏன்னா இப்போ இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்னென்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 படங்கள் வந்து எல்லா டைரக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இப்போ ஒரு பாட்டு ரிஜெக்ட் ஆகுது ஒரு படத்தில் அப்படின்னா சில மியூசிக் டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அது இன்னொரு படத்துக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் இவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா இவங்க ஒரு பாட்டு கொடுத்தா அந்த பாட்டு எல்லாருமே கேட்டுடுறாங்க. ஸோ என்னென்னா இவங்க அவ்வளோ அந்யோன்யமாக இருக்காங்க இவங்க எல்லாருமே. ஸோ என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரியான இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ரொம்ப அறிவுபூர்வமான ரொம்ப இந்த மாதிரி டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்கள நேரடி உட்கார வச்சு அவங்களுக்கு முன்னாலே கம்போஸ் பண்ணுறோம். எல்லா பாட்டும் எல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோருமே அவங்க முன்னால் கம்போஸ் பண்ணும்போது அவங்களுக்கும் அது திருப்தியாக இருக்குது. ஸோ நமக்கு அது ஒரு அழகான ஒரு ப்ராசஸாக மாறுது. ஸோ இந்த படத்தில் எனக்கு ஒர்க் பண்ண என்னோட ப்ரோக்ராமர்ஸ், என்னோட இன்ஜினியர்ஸ் எல்லாருக்குமே நான் இந்த டைமில் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம் ஆக்சுவலி நம்ம கேமராமேனாக இருக்கட்டும், எடிட்டர் எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதோட நடிகர்கள். இது வந்து முதல்ல ஒரு தடவை நம்ம பார்க்கும்போது நான் உண்மையாகவே பேசுகிறேன். முதல்ல ஒரு தடவை பார்க்கும்போது வந்து நம்ம எப்பயுமே ஒரு பெரிய படம் பண்ணணும், ஒரு பெரிய ஹீரோக்கு படம் பண்ணணும் இப்படிங்கிற ஆசை இருக்கும். ஒரு படத்தை எடுத்து பார்த்த உடனே நம்ம முதல் தடவை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதோ அதுதான் கடைசியில். முதல்ல இந்த படம் வந்து உணர்வாக மட்டும்தான் நம்மளை கடந்துச்சு, உணர்வாக மட்டும்தான் நம்மளை ஃபீல் பண்ண வச்சுச்சு. அப்போ இந்த படத்தில் முகங்களை தாண்டி அந்த முகத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகள் மட்டும்தான் முக்கியம்னு நான் ஃபஸ்ட்டு வாட்சிலே புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறமா இப்போ யார் நடிக்கிறாங்க அவங்க ஒருவேளை வந்து தப்பாக நடிக்கிறாங்களோ அப்படின்லாம் தோணும். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது அவங்க நடிக்கலை, இந்த படத்தில் ஏன் நடிக்கணும் முதல்லன்னு தோணுச்சு. ஸோ கஸ்தூரி ராஜா சார் சொன்ன மாதிரி அவர் வந்து நான் எதுவுமே பண்ணலை, நான் நடிக்கிறேன் அப்படிங்கிற அந்த வாழ்ந்துருக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு மீனிங் அதுதான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் எல்லாருமே நடிக்கலை, அவங்க ரொம்ப கேஷுவலாக பண்ணுறாங்க. அது ஏன்னா நம்ம யதார்த்த வாழ்க்கையில் இப்போ நீங்கள் வெளியில் ரோட்டில் போனீங்கன்னா யாருமே நடிக்க மாட்டாங்க, எல்லாம் கேஷுவலாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த படம் அப்படி இருக்குது. இதில் நடித்த எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இல்லைனா தனித்தனியாக சொல்லிடலாம். கஸ்தூரி ராஜா சார் கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவார்டு கிடைக்கும் சார். அது என்ன சொல்கிறதுனா சார், அது கடத்த முடியாது சார். சில நடிப்பு மூலியமாக கடத்த முடியாது, உணர்வு மூலியமாக கடத்த முடியும். உங்களுடைய ஃபேஸில் அது இருக்குது, ஆல்ரெடி அது எக்ஸிஸ்டாக இருக்குது. ஸோ நடித்த எல்லா நடிகைகள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய லெவல் ஹிட் ஆகும். இந்த படம் நீங்கள் தியேட்டரில் பாருங்கள். இந்த படம் எனக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். நல்ல என்ன சொல்கிறது, ஒரு அழகான கவிதை. இந்த கவிதைக்கு கீழே நான் ஒரு சின்ன கோடு போட்டிருக்கேன், ஒரு சின்ன என்னோட மியூசிக் மூலியமாக, அப்படிங்கிறதுல பெருமை இருக்குது. ஸோ இந்த டைமில் எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோடய ஃபேமிலி எல்லாம் வல்ல கடவுளுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படம் கட்டாயம் தியேட்டரில் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தனஸ்ரீ. நான் இந்த மூவியில் கத்திச்சா பர்வீன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஹபீபி இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அதோட எக்ஸைட்மெண்ட், ஹாப்பினஸ், கியூரியாசிட்டி எல்லாமே இருக்குது. ஐம் ஆக்சுவலி வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ டு மீரா சார் and also the cinematographers, the whole crew for giving me such a good character. I think I pulled out it really well. So yeah, thank you everyone. Thank you so much. Thank you. Hello, good evening. I'm Anushraya Rajan. தமிழில் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. அது கொஞ்சம் ஹிட் அடித்து ரிலீஸ் ஆகிறதுக்கு. அண்ட் ஐ ஹவ் டன் ஒன் மலையாளம் மூவி மதுவிது. இட்ஸ் ரன்னிங் ஆன் தியேட்டர்ஸ், நவ் ரன்னிங் இன் தியேட்டர்ஸ். அண்ட் இந்த ஹபீபி மூவியை பற்றி சொல்லும்போது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் மீரா சார் தான் என்னோடய மைண்டில். ஏன்னா மீரா சார் இந்த கேரக்டர் எனக்கு
கொடுத்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஆக்சுவலி a huge thanks to him and cinematographer Mahesh Muthu sir and makeup Salim uncle and costume department and Sam CS for music, everyone. Thank you so much. ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் படம் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. May 28th உங்கள் கூட தான் தியேட்டரில் பார்க்க போகிறோம். அண்ட் விஷிங் ஆல் தி சக்ஸஸ் ஃபார் மூவி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் இஸ்மத் பானு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் மிஸ்டர் மீரா கதிரவன் சார். சார் ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படத்தோட பேஸ்லேருந்து நான் வந்து சாரோட இருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இங்கே இருக்கவங்க ஒர்க் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் வந்து ஒரு 3 years அப்படின்றது தான் தெரியும். பட் இந்த படம் வந்து ஒரு 5 yearsக்கு பிஃபோரே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு காஸ்டிங்காக நான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில காரணங்களால் என்னால் இந்த படம் பண்ண முடியல. ஸோ இவங்களோட கேரக்டர் நான் பண்ண வேண்டியது. அப்போது சார் என்னை கேட்டாங்க, பானு நீங்கள் ஒரு 10 to 15 kgs வந்து நீங்கள் ரைஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. எனக்கு வந்து மீரா கதிரவன் சாருடைய அவருடைய எழுத்துக்களாக இருக்கட்டும், அவருடைய படங்கள் மேலே வந்து எனக்கு பயங்கர ஒரு மரியாதை. பிகாஸ் நான் வந்து ஒரு ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட். அந்த டைமில் என்னோடய டீச்சர்ஸ், தமிழ் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து அவரை பற்றி நிறைய படிக்க சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் எனக்கு வந்து சார் பரவாயில்ல சார், நான் எது வந்தாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்ற மாதிரி நான் வெயிட் ஏற்றுறதுக்குலாம் ரெடி ஆகிட்டேன். பட் சார் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து கொஞ்சம் சின்ன பட்ஜெட் படம், ஸோ நீங்கள் எல்லாமே பார்க்கணும் போது எனக்கு அது எதுவுமே மைண்டில் இல்லை. அந்த டைமில் எனக்கு தேவை வந்து நான் நடிக்கிறதுக்காண்டி வந்திருக்கேன். ஸோ என்னால் டெடிகேட் பண்ண முடியும். எதாவது ஒன்று இழந்தால் தானே நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். பட் சார் வந்து என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் இதெல்லாம் பார்த்துட்டு, இல்லை பானு வேண்டாம், இதுக்கப்புறம் ஒரு நல்ல படத்தில் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் கழித்து என்னை ஞாபகம் வச்சு எனக்கு ஒரு கால் வந்தது. அன்றைக்கி நீ சொன்ன வார்த்தை வந்து என் மனசில் அப்படியே நின்றுச்சு. நீ எதை பற்றியும் யோசிக்கல, பரவாயில்ல சார் நான் பண்ணுறேன், வெயிட் ஏற்றணுமா, ஏற்றுறேன் அப்படின்னு சொன்னார். அப்போது சார் வந்து ஒரு இஸ்லாமியர் அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனால் அவருடைய நடைமுறையில் எதுலேயுமே அவர் அப்படி இருந்ததே கிடையாது. என் பேரை பார்த்துட்டு ஃபஸ்ட் வாட்டி கேட்டார், இந்த பேரோட நீ எப்படி சினிமாவில் சர்வே பண்ணுற அப்படின்னு கேட்டார். அப்போ வந்து நான் சொன்னேன், சார் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, எந்த இடத்துக்கு போனாலும் வந்து பேரை மாற்றிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னேன். நீ ஏன் பானு இன்னும் மாற்றாமல் இருக்க அப்படின்னு கேட்டபோது நான் சொன்னேன், சரி என் அடையாளமே என் பேர் தான், அதை நான் மாற்றிட்டேன்னா எனக்குன்னு நான் என்ன அடையாளம் க்ரியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஸோ அப்போ வந்து நீ ரொம்ப தெளிவாக இருக்க அப்படின்ற மாதிரி அவர் என்கிட்ட சொன்னார். 1.5 வருஷம் கழித்து உனக்காண்டி ஒரு கேரக்டர் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த டைமில் சரி இன்றைக்கி நான் பார்த்தேன் உங்களுக்காண்டி எத்தனை பேர் வந்து நின்னாங்க அப்படின்றத. பட் அவங்க மத்தியில் நான் ஒரு சின்ன ஒரு வளர்கிற ஒரு செடி தான். அந்த செடியை நீங்கள் ஞாபகம் வச்சு எனக்கு இந்த கேரக்டர் அதுக்கப்புறம் நீங்கள் எழுதினதுக்கு ரொம்ப பெரிய பெரிய நன்றி சார். இது என் வாழ்நாளில் நான் மறக்கவே மாட்டேன். அண்ட் இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறேன்னும் போது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இத்தனை டிரெக்டர்ஸ் வந்து ஒரு படைப்பாளருக்காண்டி நிற்கிறாங்க இந்த இடத்துல. அப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்மளும் ஒரு படைப்பாளராக ஆகலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவ்வளோ ஒரு தோழமையை வந்து நான் இந்த இடத்துல பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னை முதல்ல அறிமுகப்படுத்தின வெற்றிமாறன் சார்லேருந்து இப்போ நான் ரீசெண்டாக நடித்த சிறை அந்த படத்தில் சுரேஷ் சாரோடைய எல்லாரோடைய மீட்டும் இங்கே பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சுசீந்திரன் சார் உங்கள் படத்தில் வந்து நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஒரு பஸ்ஸில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வந்தேன். அந்த டைமில் நீங்கள் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு ஒரு சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் கொடுத்து ஒரு டைலாக் பேச சொன்னீங்க. அப்போ நான் பண்ண உடனே நீங்கள் என்ன சொன்னீங்க, தயவு செஞ்சு நீ இந்த இடத்த விட்டுறாத, நீ ட்ரை பண்ணிகிட்டே இரு, கண்டிப்பாக உனக்கு சினிமாவில் ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னீங்க. இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் நிற்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சாம் சிஎஸ் சார், உங்களோட நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லேபிள், அதுக்கப்புறம் இந்த படம், ரொம்ப ஹாப்பி சார். அண்ட் சார் உங்களுக்கு மகளாக நடித்ததே ஒரு பெரிய பாக்கியம் சார். நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொல்லும்போது இப்படி நடி அப்படி நடின்னு சொன்னீங்க. பட் உங்களோட ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சீன் நான் நடித்து முடிச்சுட்டு வந்த பிறகு நீங்கள் உட்காந்துருந்த இடத்துலேருந்து எழுந்து வந்து எனக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கொடுத்தீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி.
ரொம்ப பெருமையாக இருக்குது இங்கே ஒர்க் பண்ணியிருக்க எல்லா ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணதுக்கு. எனக்கு இந்த ஒரு மேடையை இந்த இடத்துல மைக்கை பிடிச்சி இவ்வளோ நேரம் பேசுகிறத கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் பாருங்கள். எல்லாருக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ தனுஸ்ரீ அண்ட் தேங்க்யூ அனுஸ்ரயா. அனைவருக்கும் வணக்கம். கண்ணாடி வாப்பா, காதர் மீரா, முகமது யூசுப், மம்மாத்து என்கிற முகமது ஃபாத்திமா, அபுதாகிர், ராஃபியா, பைரோஜா, சேதுமான், சாலியா, அமீர், நிலோஃபர், சுலைமான், ஹயா மரியம், ஃபகத், கதிஜா பர்வீன், சாவுல் அமீர், ருஃபீனா, அனீஸ், உதுமான், காதர், அன்வர், சேட், அக்பர் ராஜா, முபாரக், சாகுல், சுல்தான், ஜாஃபர், மொய்தீன், முகமது, ஜீனத், ஹசன், அலி, அப்பாஸ், சொக்கம்பட்டி ஹமீத், மசூத், மைமூன், மன்சூன், நசீர், நயினார், ரஃபீக், மஸ்தான், கமீலா. இத்தனை இஸ்லாமிய பெயர்களை தமிழில் திரையரங்கில் ஒரே படத்தில் ஒலிக்க கேட்பது இதுவே முதல் முறை. ஒரு நூற்றாண்டுக்கு மேற்பட்ட தமிழ் சினிமாவில் இந்த பெயர்களை அதனுடைய அர்த்தத்தோடு காட்சிப்படுத்திய இயக்குனர் திரு மீரா கதிரவன். எனக்குள் சுமந்து திரிகிற ஊரை, குடும்பத்தை, ஒரு காதலை, எனக்கு தெரிந்த மனிதர்களின் வாழ்க்கையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்கிற மீரா கதிரவனுடைய வரிகளோடு ஹபிபி படம் தொடங்குகிறது. ஆனால் அவருடைய ஊருக்காக நம்மிடம் இரக்கம் கேட்டு வரவில்லை. என் ஊருக்காக நீங்கள் அழுங்கள் என்று சோகம் சம்பாதித்து வரவில்லை. இல்லை, என் ஊர் தான் உலகத்தின் சிறந்த ஊர், என் ஊர் மனிதர்கள் தான் உலகத்தின் சிறந்த மனிதர்கள், வீரத்திற்கு நாங்கள் பெயர் போனவர்கள் என்று தற்பெருமை, சுயவெருமை பேசக்கூடிய ஒரு கதையும் அவர் செய்யவில்லை. இல்லை, என் ஊரில் ஒருவன் இருந்தான், அவன்தான் உலகத்தின் மகா கதாநாயகன், அவன் எல்லா தடைகளையும் தாண்டி எல்லாவற்றையும் வெற்றி பெற்றான் என்று ஒரு கதாநாயகனுக்கு சொல்லக்கூடிய ஒரு கதையும் அவர் சொல்லவில்லை. இல்லை, வெற்று அரசியல், நேரடி அரசியல் பேசி திரையரங்கில் கைதட்டி வாங்கக்கூடிய வசனங்களையும் எழுதக்கூடிய ஆர்வமும் அவருக்கு இல்லை. ஆக மீரா கதிரவன் என்னதான் செய்கிறார்? நம் கரம் பிடித்து அவருடைய ஊருக்கு கூட்டிச் செல்கிறார். அந்த ஊர் நம்முடைய ஊரை போல தான் இருக்கிறது. அந்த ஊருக்கும் நம்முடைய ஊருக்கும் பெரிதாக எந்த வித்தியாசமும் இல்லை. வேண்டுமானால் வெகு நாட்களாக நாம் அவர் ஊருக்கு செல்லவில்லை, இல்லையெனில் அவர் ஊருக்கு சென்றதே இல்லை. அந்த ஊரினுடைய வட்டார வழக்கை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அது திருநெல்வேலியில் மற்ற வட்டார வழக்கை போல தான் இருக்கிறது. வேண்டுமென்றால் 2-3 வேறு துலாம் அது மாதிரியான வார்த்தைகள் இருக்கலாம். வட்டார வழக்கிலும் எந்த வித்தியாசமும் இல்லை. மதராசா என்கிற அந்த காட்சி, மதராசா என்கிற அந்த பள்ளிக்கூடம் எப்படி இருக்கும் என்கிற காட்சி எனக்கு தெரிந்து தமிழ் திரையுலகத்தில் நான் பார்த்தவரை இதுதான் முதல் முறை. இதற்கு முன்பு மதராசாவை பற்றி நான் படித்து உருவாக்கிய பிம்பங்கள், இல்லை மதராசாவை குறித்து நமக்கு போதிக்கப்பட்ட கதைகள் நம் மனதில் உருவாக்கி வைத்திருந்த அந்த மதராசா சித்திரத்தை முற்றிலுமாக மாற்றி அது ஒரு நமக்கு தெரிந்த நம்மூரில் இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடம் போல்தான் இருக்கிறது. நம்மூர் ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளைப் போல்தான் அந்த மதராசாவிலும் குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆக இந்த படத்துக்கு நம் வாழ்விற்கும் அவர் வாழ்விற்கும் எவ்வளோ வித்தியாசம் என்று பார்த்தால் வித்தியாசமே கண்ணுக்கு தெரியல. நம் வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்படி போல்தான் அவர் வீட்டு அடுப்படியும் இருக்கிறது. நம் வீட்டில் அடுப்படியில் அமர்ந்து பெண்கள் பேசுவது போல்தான் அந்த வீட்டு அடுப்படியில் பெண்கள் பேசுகிறார்கள். இந்த படத்தில் பிரியாணி செய்யும் காட்சி இடம்பெறவே இல்லை. இந்த படத்தில் கசாப்பு கடைக்கு போய் ஒருத்தர் மட்டன் வாங்கிட்டு வர்ற மாதிரியோ, இல்லை கசாப்பு கடையில் ஒரு பாய் கறியை வெட்டுகிற மாதிரியோ ஒரு ஷாட் கூட இல்லை. இந்த படத்தில் பச்சை தாயத்து போட்டுக்கொண்டு எந்த முஸ்லீமும் வரவே இல்லை. ஆக பச்சை தாயத்து போடப்படாத ஒரு முஸ்லீம் படம், கசாப்பு கடை காட்டப்படாத ஒரு முஸ்லீம் படம், பிரியாணி சமைக்காத ஒரு முஸ்லீம் படம் என்றும் இதை சொல்லலாம். இது நாம் அடிக்கடி பார்க்கக்கூடிய படத்தை போல தான் இருக்கிறதே தவிர எனக்கு தெரிந்து வேறு எந்த மாற்றமும் பெரிதாக இருப்பதை தெரியவில்லை. குழந்தைகளுக்கு காது கூத்தும் போது நாம் வாழைப்பழத்தை வாயில் வைப்போம். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தருணம். இப்படி ஒரு படத்தை எடுத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துறது எவ்வளவு கடினமான ஒரு வேலைன்னு எனக்கு தெரியும். இங்கே இவ்வளவு பேர் கூடியிருக்கிறது மீராவுக்காக. நண்பா, காத்திருந்த காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவங்களுக்கு கொடுக்கும் இறைவன் ஆசீர்வாதத்தில்.
ஏன்னா மீராவோட முதல் படத்துலேருந்து பயணப்பட்டுக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு படைப்புலையும் ஏதோ ஒன்று நடந்துடும், ஏதோ ஒரு மேஜிக் நடந்துடும், நண்பன் ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். இந்த படத்தில் அந்த ஆசை நிறைவேறிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. இறைவனுக்கு நன்றி. ஒரு உணர்வுபூர்வமான ஒரு படைப்பை பார்த்த மாதிரி இருந்தது. ஏன்னா படம் நான் பார்க்கல, 2-3 முறை கூப்பிட்டாங்க, நான் இங்கே இல்லை. இந்த ட்ரெய்லர்ஸ் பார்த்ததில், அந்த சாங் பார்த்ததுலேயே ரொம்ப ஒரு ஆழமான ஒரு அன்பை போதிக்கக்கூடிய ஒரு படைப்பாக தெரியுது. மீரா கதிரவன் இயக்குனர், சாம் சிஎஸ் இசை, படத்தோட பேர் ஹபீபி. சந்தோஷமாக இருக்குது. ஒரு பெரிய தேசிய ஒருமைப்பாடு படைப்பிலே இருக்குது. இப்போ இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு படைப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என் தம்பி சாம் சிஎஸோட இப்போ ஒரு படம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி ஒரு வேலைக்காரனை பார்க்கவே முடியாது. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு என் முன்னாடியே இசையமைத்த ஒரு இயக்குனர். தம்பி வாழ்க, இன்னும் நிறைய கதவுகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாழ்த்துக்கள். அப்புறம் எங்கள் ஐயா எட்டுப்பட்டி ராசா, அப்போல்லாம் கேசட்டில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க காட்சிகளை. கஸ்தூரி பாண்டியன் உட்கார்ந்து எழுதிட்டுருப்பார். அப்புறம் நம்ம கண்ணனும் இருப்பான். உங்களுடைய உச்சரிப்பை கேட்டு வியந்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இரவு மட்டும்தான் வருவேன் அலுவலகத்தில். உங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கே தெரியாமல் ஒரு 3 மாதம் தங்கியிருந்தேன் நான். ஒவ்வொரு நாள் இரவும் நீங்கள் சொல்கிற அந்த காட்சிகளை கேட்டு அப்போ தான் சொல்லுவான் பாண்டியன், இந்த மாதிரி 100 கேசட் இருக்கு எங்கள் டைரக்டர்கிட்ட, அத்தனை கதை வச்சுருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லுவான். அந்த ஏற்ற இறக்கங்கள், நீங்கள் கோவமாக பேசுகிறது, காதலோடு பேசுகிறது, அன்போடு பேசுகிறது, இது எல்லாத்தையுமே கேட்டு இவருக்குள்ளே இவ்வளோ ஆழமான ஒரு நடிகன் இருக்கானே நான் வியந்திருக்கேன். அதை இப்போ பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு. ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்களை பார்த்தோன்னே தான் ஞாபகத்துக்கு இந்த ஆஃபீஸ் பாய் கோபின்னு ஒரு பையன், ஆத்தா வந்து காசு கொடுக்கும், அவன் சாப்பாடு வாங்கிட்டு வருவான். சாப்பாடும் கொடுத்துட்டு ஒரு 10 ரூபா கையிலையும் கொடுப்பான். போனேன் இப்போது ட்ரை பண்ணு, இங்கேயே சுற்றி வராத, இங்கே நிறைய பேர் இருக்காங்க, உனக்கு இங்கெல்லாம் வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவான். அதெல்லாம் நினைவுக்கு வந்தது. காலம் ரொம்ப நிறைய விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பக்கத்துலேயே தான் இருந்திருக்கோம். உங்களுக்குள்ளே இருந்த அந்த நடிகன் ரொம்ப ஆழமாக இந்த திரைப்படத்தில் வெளியே வந்திருக்கான் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த படம் தொடும். அதற்கு இறைவன் அருள் புரியட்டும். வாழ்வோம், வெல்வோம். அன்பான நண்பர்களுக்கும் காதலுக்குரிய கலைஞர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அன்பின் வழியது உயர்நிலை. ரொம்ப அழகாக இருக்குது அந்த சென்டென்ஸு. இந்த படம் என்னன்னு ரொம்ப சுருக்கமாக சொல்கிற ஒரு விஷயம். இந்த உலகத்தில் விலை கொடுத்தாலும் கிடைக்காத ஒரே ஒரு விஷயம் வந்து அன்பு மட்டும்தான். இப்போ இந்த மேடைக்கு நாங்கள் எல்லாம் வரோம்னா மீரா கதிரவன் அவர்கள் மேலே நாங்கள் வச்சுருக்கிற மிகப்பெரிய ஒரு அன்பு. நாங்கள் யாரும் பேசணுன்னு அவசியமே இல்லை, இங்கே வந்து சேர்ந்துட்டாலே போதும். நான் வந்து நிறைய விஷயத்த பாக்யராஜ் சார்ட்டேருந்து காப்பி அடிச்சிருக்கேன். முதல்ல நம்மளை பேச கூப்பிட்டா என்ன பேசுறதுன்னு யோசித்தேன். அதில் பாக்யராஜ் சார் ஒரு லீடு கொடுத்துருக்காரு. இங்கே சினிமாவை சுவாசிக்கிறவங்க டெஃபினட்டாக ரொம்ப கம்மி. அதில் ஒருத்தர் இயக்குனர் ராம். நான் மீரா கதிரவன் சொல்லுவேன்னு வச்சிங்களா. அவர் வந்து மிஸ்டர் ராம் வந்து ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி, ஹபீபின்னு ஒரு படம் இருக்குது, நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது, அவசியம் பார்க்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கலைஞர்கள் இருக்காங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை பார்த்தோம்னா அந்த படத்தை கொண்டு எப்படியாவது சேர்க்கறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியாவது செய்ய முடியுமோ அப்படின்னு நம்ம எல்லாருமே அதில் முயற்சி பண்ணுவோம். மீரா கதிரவன் அந்த மாதிரி நல்ல படங்களை மட்டுமே எடுக்கிறதுங்கிறது அவருடைய தீவிரமான ஒரு முயற்சி. அதுக்காக நிறைய கடுமையான கஷ்டங்கள் இருக்கும். நேற்று கூட ஒரு லஞ்ச் மீட்டிங்கில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய நண்பர் ஒருத்தர் என்ன பெருமையாக சொன்னார், இவருக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்குது, வேறு மாதிரி ஏதாவது வித்தியாசமாக படங்கள் பண்ணணும்னு சொல்லி தான் இவர் மாட்டிக்கிட்டாரு. இல்லாட்டி கமர்ஷியலாக படம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாரு. அவர் நிறைய வசதி வச்சுருப்பார், நிறைய காசு வச்சுருப்பாருன்னு. சில பேருக்கு வந்து என்ன தோணுதோ, அந்த நம்ம சினிமாவுக்கு வந்தது காசு சம்பாதிக்கிறதுக்கு, பணம் சம்பாதிக்கிறத மீறி
இந்த கலையை கொண்டு வந்து அழகாக சேர்க்கறதுக்கான நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன முயற்சி. அதை தொடர்ந்து மீரா கதிரவன் ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருக்காரு தொடர்ந்து. இந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா கேமரா முன்னாடி வந்து நடிகர்கள் நடித்த மாதிரியே இருக்காது. அந்த வீட்டுக்குள்ளே நம்ம கொண்டு போய் கேமரா வச்ச மாதிரி, அல்ல அந்த ஊருக்குள்ளே நம்ம கொண்டு போய் கேமரா வச்ச மாதிரியான ஒரு தோற்றம். அவ்வளவு இயல்பான ஒரு படம். இந்த அன்பை பற்றி நான் சொல்லும்போது, இன்னைக்கு சாயங்காலம் நடந்த ஒரு நிகழ்ச்சி, தயாரிப்பாளர் ராஜன் அவர்கள் வந்து தற்கொலை பண்ணிகிட்டு இருக்காருன்னு ஒரு கேள்விப்பட்டு மனசு ரொம்ப ஒழுங்கி போச்சு. தேனப்பன்ட்ட கேட்டேன், என்ன சார் அவருக்கு ப்ராப்ளம்னு. அவர் சொன்னார், அவருக்கு வசதியெலாம் நிறைய இருக்குங்க, அவர் தனியாக ஒரு ரூமில் மட்டுமே இருப்பார், அவர் வீட்டுக்கெல்லாம் போகிறதில்லைன்னு. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் என்ன தேவைன்னா, அன்பான ஒரு பரிமாற்றம் வேணும். யாருக்கிட்டையாவது அன்பான 4 வார்த்தை பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக அவர் இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டார். இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து ஒவ்வொருத்தரையும் நெருக்கி தள்ளி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கொண்டு போய் தூண்டி விட்டுடுது. அப்படி இருக்க நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டுறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இன்று மாலை கூட எனக்கு அது நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அப்படி நம்மளே கலைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அன்பு காட்டுறதா மீரா கதிரவனுடைய இந்த படம் வெற்றி அடையணுங்கிறது அவர் இன்னும் தொடர்ந்து நல்ல படங்கள் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சாம் சிஎஸ் வந்து இந்த படத்தோட ஒன்றிய நல்ல பாடலில் கொடுத்துருக்காரு. மகேஷ் முத்துசாமி நான் சொன்ன மாதிரி இயல்பான ஒரு ஊரை நம்மகிட்ட காமிச்சிருக்காரு. கஸ்தூர்ராஜா அவர்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அவருக்கு ஒரு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். 1000 ஒரு படம் வந்து எனக்கு கிடைச்சதுக்கான ரொம்ப முக்கியமான ரீசன் வந்து மிஸ்டர் கஸ்தூர்ராஜா. எப்பவுமே ஒரு படத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கும் போது நிறைய அதில் ஏதாவது முரண்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அது எல்லாத்தையும் சரி பண்ணி அந்த படத்தில் என்னை நடிக்க வச்சதுக்காக நான் நிறைய அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப இயல்பாக தன் மனைவி கிட்ட எப்படி நடிப்பாரோ அந்த மாதிரி ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். பாருங்கள் எவ்வளோ அர்த்த புஷ்டியாக சிரிக்கிறாங்க பாருங்கள். கொஞ்சம் கூட மிகையாகவே இல்லைங்க, அவ்வளோ யதார்த்தமாக இருக்கு நடிப்பு. இதை விட வேறு என்ன உதாரணம் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. இன்னும் நிறைய பேர் இந்த படத்தை பற்றி பேச போகிறாங்க. அதுக்கிடையில் எங்கள் வீட்டு பிள்ளை, நம்ம ஊர் பிள்ளை போய் எங்கேயாவது பெருசாக சாதிச்சா நம்ம எப்படி பெருமைப்பட்டுக்குவோமோ அந்த மாதிரி நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்காக நம்ம இங்கேருந்தே ஒரு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்ன காரணம்னா, அது வந்து ஒரு ஒன்-மேன் ஷோ. தனிப்பட்ட ஒரு மனிதராக அவருக்கு அவ்வளோ பெரிய பக்கபலங்கள் எதுவுமே இல்லாமல், அவர் மேலே யாருக்குமே நம்பிக்கை இல்லாமல், ஒரு தனி மனிதனுடைய நம்பிக்கை ஜெயிச்சு இன்னைக்கு இவ்வளோ தூரம் அவர் வரும்போது நான் வரவேற்றேன் அவரை. ஒரு கேரியரோட உச்சத்தில் இருக்க ஒரு மனுஷன் 200 கோடியை விட்டுட்டு இங்கே வராருன்னா பாராட்டணும்னு சொன்னேன். அதை பற்றி நான் நிறைய எதிர்க்கிறதுக்கெலாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி கேரியரோட உச்சத்தில் இருந்து சிஎம் ஆகி இன்றைக்கி மத்தியானம் கேரியரில் சாப்பாடு எடுத்துகிட்டு வர ஒரு அரசு ஊழியர் மாதிரி காலையில் கரெக்டாக 9:30க்கு வராரு, சாயங்காலம் வரைக்கும் இருக்கார். அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக நிறைய பேருக்கு வந்து ஒரு பிரமிப்பாக இருக்கும், அந்த 4 நாளைக்குள்ளே இவ்வளோ பண்ணுறாருன்னு. அவர் நிறைய பண்ணும். இப்போ கமல் சார் கூட பார்த்து ஒரு 6 விண்ணப்பங்களை கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாரு. சிறுபான்மை மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணணுங்கிறது அவருடைய எண்ணமாக இருந்தால், இந்த சிறுபான்மை மக்கள் சினிமாவில் யாருன்னா இந்த சின்ன படங்கள் எடுக்கிறவங்க, நல்ல படங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் நிறைய போராட்டம் ஒன்று இருக்கும். அப்படிப்பட்ட படங்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் நிச்சயமாக உதவணுங்கிறது நம்மளுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த படத்தை கூட நேசம் ப்ரொடக்ஷன்ஸ்னு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நேசத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். நேசம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இந்த படத்தை பண்ணுறதுங்கிறது இந்த படத்தோட கருத்துக்கு ரொம்ப சரியான ஒரு விஷயம் நினைக்கிறேன். மீரா கதிரவனுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். அவங்க என் பேரை மாற்றி சொல்லிட்டாங்க, சேரன் அப்படின்னு. என் பேர் சம்சுதீன். நேற்று நைட்டில் இருந்து நேற்று தான் நான் ஹபீபி படம் பார்த்தேன். என் பேரை நான் சம்சுதீனா நான் ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்குள்ளே, அந்த கிராமத்துக்குள்ளே, அந்த உறவுகளுக்குள்ளே, அந்த கல்ச்சர் அதுக்குள்ளே நான் அப்படியே என்னை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ வரைக்கும் என்னால் அந்த படத்துலேருந்து வெளியே வரவே முடியல. எனக்கு எப்போ பார்த்தாலும் எல்லோரும் தொப்பியோடு இருக்காங்க, தாடியோடு இருக்காங்க, புர்காவோடு இருக்காங்க. எல்லாருமே எனக்கு அப்படியே தெரியுறாங்க. நான் முதல் முறையாக என் கிரெடிட்ஸ் ரோலிங் டைட்டில் போகும்போது அதில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரோட பேர்களையும் படிக்கும்போது எனக்கு அவங்களுக்கெல்லாம் அவங்களோட எனக்கு ஒரு கனெக்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா அத்தனை பேர் தான் சேர்ந்து மீரா கதிரவனுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு இது. நல்ல படம். இது வந்து வெற்றி அடையணும். கமர்ஷியல் சினிமாவுக்கு நடுவில்
இது ஜெயிச்சிடணும் அப்படின்லாம் ஒரு நார்மல் வார்த்தைகள் இல்லாமல் இதுதான் படம் அப்படின்னு எனக்கு சொல்ல தோணுது. இதுதான் படம். இப்படி படத்தை எடுக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு இயக்குனரும் சென்னை நோக்கி வரணும். இப்படிப்பட்ட படத்தை எடுக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு இயக்குனரும் சென்னை நோக்கி வரணும் அப்படின்னு எனக்கு சொல்ல தோணுது. லைட் ஓகேயா? நோ 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 ஃப்ளோ கெட்டு போச்சு. சரி. நான் இதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்னென்னா, ஒரு ஒரு இயக்குனர், நான் நிறையா படங்கள் பார்க்குறேன், நிறையா நல்ல படங்கள் எடுத்திருக்காங்க, நிறையா நல்ல இயக்குனர்கள் உருவாகியிருக்காங்க. தங்கலான் பார்க்கும்போது நான் ரஞ்சித்துக்கு ஃபோன் பண்ணி அவ்வளவு பேசினேன் அந்த உழைப்பை பற்றி. ஆனால் ஒரு கடந்த 10 வருஷத்தில் ஒரு கதைக்குள்ள இவ்வளவு இன்வால்வ் ஆகி இவ்வளவு கேரக்டர்ஸை அவ்வளவு இயல்பாக உருவாக்கி ஒவ்வொரு கேரக்டரையும் உயிரோட்டமாக மாற்றி நம்மளை நம்ப வச்சு அந்த கிராமத்துக்குள்ளே நம்மளே உள்ளே போக வைக்கிறதுக்கு அந்த மீரா கதிரோட உழைப்பு வந்து ஹாட்ஸ் ஆஃப். அவ்வளவு உழைச்சிருக்காரு அந்த படத்துக்கு. ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் உழைச்சிருக்காரு. ஒவ்வொரு ஃப்ரேம். நம்ம வந்து சில படங்கள் பார்ப்போம், ஒரு 10 சீன் நல்லா பண்ணியிருப்பாங்க, ஒரு 5 சீன் நல்லா பண்ணியிருப்பாங்க, பட்ஜெட்லேயும் சொல்லுவாங்க 5 சீன் நல்லா எடுங்க சார், மிச்சம்லாம் சுருட்டிருங்கம்பாங்க. ஆனால் அப்படி சினிமா நமக்கு எடுக்க தெரியாது. ஆனால் அதை தாண்டி மீரா கதிரவனோட படங்களில் இது வந்து த பீக், அவரோட பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னா இதுக்கு மேலே அவர் இன்னொரு படம் எடுக்கணும், அது எனக்கு ஆசை தான். ஆனால் இந்த படம் என்னை வந்து அவ்வளவு பிரமிக்க வச்சிருச்சு. ஏன்னா அது ஒரு நாவல் மாதிரி இருக்குது. அந்த படம் வந்து திரைக்கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூறக்காத்து மாதிரி இருக்குது. எந்த பக்கம் திரும்புது, எந்த பக்கம் போகுது, எந்த சீன் மாறுது, எந்த கேரக்டர் எப்படி பேச போகுது, நோபடிஸ் கெஸ். நீங்கள் இதுதான் இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்னு ஒருத்தர் கெஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்காக ஸ்க்ரீன் பிளேயில் நம்ம நினைப்போம் இதுதான் வரப்போகுது அப்படின்னு. ஆனால் வேற ஒன்று வரும். ஆனால் அதை நம்ம நினைச்சதை விட பிரமாதமாக இருக்கும். அவங்க பேசுகிற டயலாக்ல இருந்து ஒன்று பிரமாதமாக இருக்கும். இந்த படம் வந்து ஒரு வாழ்வியல், 30 வருஷ வாழ்வியலில் ஒரு மனிதன் 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தான், 30 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே இருக்கான். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆணிடம் ஒரு பெண் எதை பேச தயங்கினால், அது ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஆண் கிட்ட அந்த பெண் எதை தைரியமாக பேசுகிறா. அதுக்கான காரணம் படிப்பு, பொருளாதாரம், முன்னேற்றம். இது எல்லாம் ஒரு மக்களை வந்து எந்த இடத்துல வளர்த்துருக்கு. பெண் உரிமைன்னு பேசுகிறோம், பெண் உரிமையை கொடுக்கறது இல்லை. பெண்கள் இப்போ அதுவாக எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்களே பேசுகிறாங்க. எனக்கு கடைசியில் அந்த பெண் பேசும்போது நீ எனக்காக ஏன் பேசலை அப்படின்னு கேட்பா. கைத்தட்டிட்டேன் அறியாமல். ஏன்னா ஒரு பெண் அந்த அந்த பேசுகிற சுதந்திரத்தை அவர் பேசியிருக்காரு. அப்புறம் ஒரு சமூக மாற்றத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்வில் எங்கே இருந்துச்சு, நம்ம கிராமம் எங்கே இருந்துச்சு, வெளிநாடுகள் போகிறது குற்றம்னு சொல்கிறோம். ஆனால் வெளிநாடு போய் தான் பிழைக்கணுமா, நம்ம ஊரில் பிழைக்க முடியாதான்னு பேசுகிறோம். ஆனால் வெளிநாடு போகும்போது அங்கேருந்து வர்ற பொருளாதாரம் நம்ம நாட்டை, நம்ம படிப்பை, நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றிருக்கு, எவ்வளோ தூரம் இது வந்து நம்மளை வேற ஆளாக வேற ஒரு உலகமாக கொண்டு வந்துருச்சு அப்படின்றத ஒரு அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு ஷாட்டு பார்க்குறேன், ஒரு டாப்பாங்கில் வச்சுருக்காரு, எல்லாம் ஓட்டு வீடாக இருக்குது. அப்புறம் 30 வருஷம் கழிச்சு உள்ள ஷாட்டை கொண்டு வர்றாரு, அது ஒரு டாப்பாங்கில் வச்சிருக்காரு, ஓடுகளே இல்லை, எல்லாம் மொட்டை மாடி வீடுகளாக இருக்குது. எங்கே மாறி இருக்கு இந்த சமூகம் அப்படின்றத அவ்வளோ அழகாக உள்ளுக்குள்ள கட்டமைப்பில் கொண்டு வந்திருக்காரு. இதுக்குள்ளே நடிச்சிருக்க ஒவ்வொருத்தரும் அது கஸ்தூரிராஜா சார் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சவராக இருக்காரு. மிச்சம் எல்லாருமே ஏதோ ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்குள்ளே நம்ம உள்ளே போனது மாதிரியே இருக்குது. ஆனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கஸ்தூரிராஜா சார் உள்ளுக்குள்ளே அந்த கதைக்குள்ளே போய் அந்த கேரக்டராகவே அவர் பேசுகிற விஷயம், நடக்கிற விஷயம், அது நைட்டு பூரா அவர் 11 மணிக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணேன். நான் 11 மணிக்கு ஃபோன் பண்ணி கிட்டத்தட்ட அரை மணி நேரம், சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் தூங்குனாலும் கொஞ்சம் நேரம் முடிச்சிருங்க, நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால் அவர் இப்போ வந்து சொல்கிறார், நீங்கள் நைட்டு தூக்கத்தை கெடுத்து இன்னும் தூக்கம் வரலைன்றார். அந்த அளவுக்கு ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் அவ்வளவு சிறப்பாக இருக்குது. ரொம்ப எனக்கு ஏன் அவ்வளோ சந்தோஷம்னா, ரொம்ப வருஷம் ஆச்சு இப்படி ஒரு படம் பார்த்து, ரொம்ப வருஷம் ஆச்சு ஒரு டைரக்டர் இப்படி மெனக்கெட்டுருக்காண்டான்னு பார்த்து. இந்த டைரக்டர் மெனக்கட்டுறதுக்காக இல்லை, இங்கே வந்து நிற்கணும், இந்த படம் என்ன ஆனாலும் தோளில் நம்மளும் சேர்ந்து சுமக்கணும். இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்கும் போது தான் நல்ல சினிமாக்கள் மீண்டும் வர ஆரம்பிக்கும். நம்மளோட வாழ்க்கை பற்றி, நம்மளோட வாழ்வியலில் உள்ள பிரச்சனைகள் பற்றி, ஒரு பிரச்சனையை எப்படி சினிமா பேசணும், அதுக்காக கமர்ஷியல் சினிமா வேணாம்லாம் நான் சொல்லலை, அந்த இடத்துக்கே நான் போகலை. ஆனால் இந்த மாதிரி சினிமாக்கள் நம்மளை ஒழுங்குபடுத்தும், நம்மை உணர வைக்கும், நம்ம வாழ்க்கை எதுன்னு சொல்ல வைக்கும், நம்ம வாழ்க்கையில் எங்கே நிற்கிறோம்னு சொல்ல வைக்கும். கடைசியில் ஒரு டைலாக் வரும், 4 சுவர் இருக்க வீடு தான் வாழ்க்கைன்னு யார் சொன்னா அப்படின்னு. செத்தே போயிட்டேன் நான். 4 சுவர் இருக்க வீட்டு பொறுத்திருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இது ஒரு வழக்கமான திரைப்பட அறிமுக விழாவோ அல்லது
வழக்கமான ஒரு திரைப்பட இசை வெளியீட்டு விழாவோ இல்லை. உங்கள் எல்லாருக்கும் இந்த விழா எந்த உணர்வு கொடுக்குதுன்னு தெரியலை. மிஸ்கின் என்னை பார்க்கலாம், நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு புது வகையான உணர்வை கொடுக்குது. காரணம் என்னென்னா, ஒரு சமூகத்தில் வந்து திரைப்படம் என்பது நான் நிறைய நேர்காணல்களில் சொன்னது, இந்த விழாவில் அதை சொல்கிறேன். ஒரு சமூகம் வந்து திரைப்படம் என்பது ஒதுக்கி வைத்திருந்த ஒரு சமூகம். இஸ்லாமிய சமூகம் என்பது திரைப்படத்தை ரொம்ப தூரமாக, வாழ்வியலேருந்து தூரமாக வச்சுருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு திரைப்படத்தை இங்கே படமாகி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறத தாண்டி, அந்த விழாவில் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிறைய இங்கே உட்கார்ந்துருக்கிறதுன்னு இருக்குல்ல, அதை தான் முன்னாடி பேசின நண்பர் சொன்னார். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நம்ம லீனா சொல்லும்போது 100 வருஷம் ஆகிருக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அப்படின்னாங்க. அது ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன் நான். ஹபீபி என்கின்ற வார்த்தைக்கான அர்த்தம் வந்து காதல், அன்பு, நேசம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இப்படி ஒரு திரைப்படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தவனால தான் எடுக்க முடியும், அந்த வாழ்க்கையை கண்ணால் பார்த்தவங்கனால தான் எடுக்க முடியும், வேறு யாருனாலையும் எடுக்க முடியாது. அப்படி ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்காரு. இதற்கு முன்னால் தமிழ் சினிமாவில் ஒரு இஸ்லாமிய பின்னணி கொண்ட ஒரு கதையை எடுத்திருந்ததில் மிக முக்கிய பங்கு வச்சது, இங்கே நிறைய பேர் அதை சொல்லாமல் விட்டுட்டாங்களேன்றது எனக்கு வருத்தம். ஆனால் நானும் சொல்லாமல் போகக்கூடாது. என்னுடைய அன்பு சகோதரன் சேரன் தான் அது ரொம்ப முக்கியமான காரணம். அவருடைய திரைப்படம் வந்து பொக்கிஷம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம். அந்த நாகூர்ன்ற ஊருக்குள்ளே அந்த வாழ்வியல் எப்படி இருக்கும்ன்றத அசலாக மிகச்சிறப்பாக பண்ணியிருந்தார். ஒரு முழுமையான திரைப்படமாக வர முடியலை. திருமணம் எனும் நிக்கா வந்து அனீஸ் பண்ணியிருந்தார் ஒரு படம், அது கொஞ்சம் வேறு, அது வாழ்வியலுக்குள்ளே போகலை, முழுமையான அந்த சமூகத்தை சார்ந்தவர்களோட கதையும் இல்லை. முதல் முறையாக ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கும் அடையாளமாக இதுதான், இங்கேருந்து நீங்கள் இனிமேல் தொடங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி மீரா கதிரவன் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறாரு. மீரா கதிரவனுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இதையே நான் இந்த இடத்துல அழுத்தமாக நான் பதிவு பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால், இதில் 2 விஷயம் இருக்குது. இங்கே பேசிய அனைத்து பேருமே வந்து ஒரு இஸ்லாமிய பின்னணி கொண்ட படம், இஸ்லாமிய வாழ்வியல்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அதான் இப்போ ரஞ்சித் சார் என் பக்கத்தில் உட்காந்து சொல்லிட்டு இருந்தார். தமிழ் சமூகத்தில் சொல்ல மறந்த ஒரு சமூகத்தோட கதை இது. தமிழர்கள் தான் அவங்க. தமிழர்கள்லேயே இஸ்லாமியர்களை தனியாக பிரித்து வச்சிருக்கிறதுன்றது தான் ரொம்ப ஏற்புடையது இல்லாமல் இருக்குது. இப்போ என்னை போன்றவர்களுக்கு வந்து இந்து சகோதரர்களோட நிறைய பரிச்சயம். நான் பார்க்காத திருவிழாக்கள் கிடையாது, போகாத விழா கிடையாது. எந்த விழா கேட்டிங்கனாலும் எல்லாம் தெரியும். மீனாட்சி கோவிலில் எத்தனை பூஜை நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியும். ஆனால் அவ்வளவு நெருக்கமாக நான் பழகியிருக்கேன். ஆனால் ஒரு இந்து சகோதரன் இஸ்லாமிய வீட்டில் பழகி இருந்தாலும் அது ஒரு வெளிப்படையாக ரொம்ப மேம்போக்காக நின்றுருக்கிறது மாதிரியான ஒரு தோணும், அவங்களுக்குள்ள என்ன வாழ்வியல் இருக்குன்னு. ஏன்னா இந்த சமூகம் கட்டமைச்சிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்னென்னா, ஒரு 100 வருஷ சினிமாவில் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் படத்தில் ஒரு சாம்பிராணி போடுற பாய் ஒருத்தர் வருவார். அப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா கறிக்கடை பாய் ஒருத்தர் இருப்பார். அப்புறம் அது தாண்டி என்னவா இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த கமர்ஷியல் திரைப்படங்களில் துபாயிலேருந்து ஷேக்கு வருவார். அவர் ஷேக்கு வந்து அவருக்கு அந்த அரபிக்கு தமிழ் அவருக்கு எல்லாமே அரபியை தவிர எந்த மொழியுமே தெரியாது. ஒரு அரபிக்கு ஆங்கிலமே பக்கத்தில் வராது. அது நீங்கள் அரபியை போய் கேட்டிங்கன்னா தான் தெரியும். அவர் அங்கேருந்து வந்து இங்கே தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவார்னா, நிம்மில் பொண்ணு தர்றான், நம்ம தங்கம் தர்றான் அப்படிம்பார். இந்த கொடுமையெல்லாம் பார்த்து வளர்ந்துருக்கோம் நம்ம. எனக்கு தெரியும் இந்த அரபிக்கு எதுவுமே தெரியாது. பொண்ணுக்காக வர்றாரு, அரபி பூரா பொண்ணுக்காக தங்கத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பொண்ணை வாங்கிட்டு போகிறார், இவ்வளவுதான். அப்புறம் 90களுக்கு பின்னாடி நடந்தது என்ன அப்படின்னு சொன்னால், இந்திய அரசியலில் இஸ்லாமியர்கள்லாம் தீவிரவாதிகள். அதில் நிறைய நடிகர்கள், இயக்குநர்களுடைய பங்களிப்பு தொடர்ச்சியாக இருந்தது. தொடர்ச்சியாக இப்படி இருந்துக்கிட்டே இருந்தது. இஸ்லாமியர்கள்லாம் ஒன்று தீவிரவாதியாக இருப்பாங்க. தொடர்ச்சியாக படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கசன் கான், அந்த கான், இம்ரான் கான், இப்படி வெறும் வில்லன்களாக சித்தரிக்கப்பட்டு இருந்தது. அதெல்லாம் இல்லைப்பா. நெசவாளர்கள், திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய நெசவாளர்களை பற்றிய வாழ்வியல் இது. ஏன்னா நெசவாளர்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் மதுரையை சேர்ந்தவன், சௌராஷ்டிர சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் நெசவாளர்களாக இருப்பாங்க.
பெரும்பான்மையாக இருக்கிறவங்க, மதுரையில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறவங்க, அவங்க தான் நெசவாளர்கள். நான் சின்ன வயசுலேருந்து அவங்கள தான் பார்த்துருக்கேன். ஆனால் திருநெல்வேலியில் இஸ்லாமிய குடும்பம் நெசவு செய்கிறாங்க அப்படின்றது இருக்குல்ல, இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்ற பதிவு பண்ணுறது இருக்குல்ல, அந்த பதிவு தான் இந்த படத்தை ரொம்ப முக்கியமான இடமா நான் பார்க்குறேன். நான் வாழை திரைப்படத்திற்கு பின்னால் நான் இத்தனை இயக்குநர்களை சந்திச்சிருக்கிறது இங்கே தான். எல்லா படத்துக்கும் அப்படி ஒரு சிறப்பு கிடைச்சிடாது. அப்போ படம் ஏதோ ஒன்று பேசுது, படம் ஏதோ ஒன்று அவங்களுக்கு சொல்லியிருக்கு. அந்த இயக்குநர்களுக்கு சொன்னதுனால தான் அத்தனை பேரும் திரும்ப இங்கே வந்து நின்றுருக்காங்க. அது மீரா கதிரவனுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்குறேன். நான் எனக்கு இப்போ மீரா கதிரவனாக இருக்கட்டும், விஎஸ்என் துரையாக இருக்கட்டும், இவங்க மேலெல்லாம் தனிப்பட்ட முறையில் எனக்கு வேறு ஒரு வருத்தம் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ இவ்வளோ சிக்கல்களை நான் சொன்னேன் இல்லையா, இந்த சிக்கல்களுக்கு காரணம் என்னென்னா, இந்த திரைப்படத்துறையில் வந்து வரும்போது எனக்கு சொல்லப்பட்டது, எனக்கு நடந்ததை தான் நான் சொல்ல முடியும். அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. நீங்கள் ஏன் இந்த பேர் வச்சுக்கிட்டு வர்றீங்க, அமீர்ன்ற பேரோட வர்றீங்க அப்படின்றதான் முதல் அறிவுரையே அதுதான். இந்த கேள்வி எனக்கு புதுசாக இருந்தது. நான் பிறந்து வளர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது உன் பேர் ஏன்டா அமீர்னு என்னை கேட்கல. அங்கே ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, நீ என்ன ஜாதி என்ன மதம் பின்னாடி ஃபில் பண்ணுன்னு சொன்னாங்களே தவிர வேறு எதுவும் கேட்கல. பேர் மாற்றிக்கன்னு கேட்கல. வேறு ஒரு இடத்துல வேலைக்கு போனேன், அப்பவும் கேட்கல. ஆனால் திரைத்துறைக்கு வரும்பொழுது நீங்கள் பேர் மாற்றிக்கிங்களேன் அப்படின்னு சொன்னது எனக்கு அதிர்ச்சியும் இருந்தது. அப்போ நான் ஏன் கேட்கும் பொழுது, இல்லை அந்த பேர் வந்து அவளுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்காது, உங்களுக்கு கட்டம் கட்டுவாங்க. அவருக்கு ரொம்ப மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர், நான் பல நேர்காணல்களில் சொல்லியிருக்கேன், அவர் இறந்துட்டார். அப்போ நான் சொன்னேன், என்னுடைய தாய் தகப்பை வச்ச பேர், இந்த பேரை மாற்றிட்டு இப்படி ஒரு அடையாளம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னேன் நான். ஆனால் இங்கே நிறைய இந்த இஸ்லாமிய பின்னணியிலேருந்து வந்தவங்க, இந்த தமிழ் சமூகத்தை சேர்ந்தவங்க பேரை தமிழ் பெயராக மாற்றிக்கொள்கின்ற வழக்கம் இருந்தது. அதில் மீரா கதிரவன் ஒன்று, இந்த உட்காந்துருக்காங்க விஎஸ்என் துரை ஒன்று. நான் கேட்பேன், உனக்கு அழகான பேர் இருக்குது மொய்தீன்னு நீயே மாற்றின நீ அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த இடத்த உடைக்கிறது இருக்கு இல்லையா, அதை உடைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குல்ல, அது இந்த ஹபீபி திரைப்படம் கொடுத்துருக்கிறதா நான் பார்க்குறேன். இதுவே தனித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்த மட்டும் இது ஒரு இஸ்லாமியர்கள் வாழ்வியல் கதைன்னு சொல்கிறத விட தமிழர்களுடைய சொல்லப்படாத கதைன்னு ஒரு பக்கம்னு வேணால் நான் ஆசைப்படுறேன். நான் ஹபீபி அப்படி தான் பார்க்குறேன். நடிச்சிருக்கிற அத்தனை பேரும் மிகச்சிறப்பாக பங்களிப்பு செஞ்சுருக்காங்க. இதில் நான் இந்த திரைப்படத்தை பற்றி சொல்கிறேன்னா, நான் அந்த வாழ்வியலுக்குள்ளே இருக்கிறவன். நான் சொல்கிறத விட சேரன் சொன்னது தான் சரி, பாண்டியராஜ் சொல்கிறது தான் சரி, சுசீந்திரன் சொல்கிறது தான் சரி, அதுதான் மிகச்சிறந்த. உண்மையில் ஆத்மார்த்தமாக சேரன் பேசினார். அவர் நான் சொல்லும்போது நான் கீழே உட்காந்து வர கேள்வி பண்ணியிருந்தேன், நான் படத்தை லவ் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் படம் பார்த்தா ஹீரோயின் லவ் பண்ணேன்னு வேறு சொன்னார். எனக்கு நான் சொன்னேன், அதோட நிப்பாட்டுன்றார். உண்மையிலே அந்த படம் அவர்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. அந்த கிளைமேக்ஸ் காட்சி பற்றி நான் சொல்கிறேன். நான் ஒரு கவித்துவமான கிளைமேக்ஸ் காட்சி, அதில் மறுக்க முடியாது. அதனால் பாராட்டுக்கள். அப்புறம் கஸ்தூரி ராஜா சார் அந்த வாழ்க்கையை மிக அழகாக வாழ்ந்துருக்காங்க. இந்த படம் ஒரு ஏரியல் வியூவில் சொல்லியிருக்கு. எல்லோருடைய கதாபாத்திரங்களையும் மிக அழகாக சொல்லியிருக்கிற ஒரு படம். இந்த படம் எவ்வளோ பெரிய வெற்றி அடையும் அப்படின்றதையெல்லாம் தாண்டி இந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு அடையாளப்படமாக வந்து நிற்கும் என்பதில் எனக்கு மிகுந்த ஆழமான நம்பிக்கை இருக்குது. படத்தின் நாயகன் வந்து ஈசா, அவன் எனக்கு உறவு, எனக்கு சொந்தக்காரப்ப, அதனால் ரொம்ப நெருக்கமாக இருக்குது. சாம்சிஎஸ் சொல்ல வேணாம். அப்புறம் சக்கரியாவுடைய திரைப்படங்களை பார்த்து பிரமித்தவன் நான். சக்கரியாவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. சக்கரியாட்ட இப்போ நான் பேசுனேன், நம்ம உடனே சந்திப்போம் அடுத்துன்னு. இப்படி நிறைய நட்பு வட்டங்களை கொண்டு வந்து சேர்த்து உண்மையான அன்போடு இந்த யார் சொன்னால் துரை தான் சொன்னான்னு நினைக்கிறேன். இது வந்து மீரா கதிரவனுக்காக வந்ததில்லை, இந்த படத்துக்காக வந்ததுன்னு நினைக்கிறேன் நான். அப்போ ஹபீபி திரைப்படம் உங்களையும் அப்படி தான் வந்து சேரணும். வாழ்த்துக்கள் மீரா கதிரவன். எங்கே இருக்காங்க ஆளுகலாம்? வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் ஒரு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தணும் என்ற என்னுடைய பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக நம்ம எல்லாருமே காத்துட்ருக்கக்கூடிய ஒரு பேச்சு அப்படின்னு எல்லாருக்கும் வணக்கம். ஹபீபி பார்த்தப்போ இங்கே இருக்கிற எல்லாரும் சொன்ன மாதிரி எனக்குமே வந்து அது ரொம்ப ஒரு முக்கியமான படமாக பட்டுச்சு. இது ஒரு
முதல் சினிமா அப்படின்ற மாதிரி இருந்தது. தமிழில் இந்த ஸ்பேஸில் ஒரு ஃபில்ம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை. நம்ம ஒரு ஒரு முஸ்லீம் ஹவுஸ் ஹோல்டுக்குள்ள இந்த இவ்வளவு நுட்பமான ஒரு ஜெனரேஷ்னல் டிஃப்ரென்சஸையும் ஒரு மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப்ஸையும் ஈக்குவேஷனையும் அவங்களுடைய கஸ்டம்ஸையும் ப்ராக்டிசஸையும் இந்த அளவுக்கு பதிவு பண்ணி ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஃபில்ம் நம்ம பார்த்தது கிடையாது. இதுக்குள்ளே அவங்களுடைய வாழ்வியல், அவங்களுடைய கனவுகள், அவங்களுடைய இழப்புகள், வலிகள், சந்தோஷங்கள் எல்லாமுமே இருக்குது. அண்ட் இது ஒரு ஒரு பீரியடுக்குள்ளே இருந்து பேசுகிற ஒரு படமாக இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்கிற ஒரு ஃபில்மாக இருக்குது இது. அது பேசுகிற அரசியல் அரசியல்னு அது லவுடாக இல்லை இது வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒரு ஹைராக்கி இருக்கு இல்லையா, அது விமர்சனப்படுத்துகிற விதத்திலிருந்து அத்தனையுமே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. மீராவினுடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங் ஸ்டெப் அஹெட்டாக பார்க்குறேன் நான் இதை. அவர் இங்கேருந்து இன்னும் மேலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தொடர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த படத்துடைய காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இதில் இருந்த ஒவ்வொரு மனிதருமே அதை எனக்கு வந்து ஆர்டிஸ்டாகவே தெரியல, அந்த அங்கே வாழ்ந்த மனிதர்களாகவே தெரிஞ்சாங்க. எனக்கு கஸ்தூரிராஜா சாரை முன்னாடியே தெரியுன்றதால தான் வந்து அவரை நான் வந்து கஸ்தூரிராஜா சார் நல்லா நடிச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. இல்லைன்னா அந்த குடும்பத்தினுடைய ஒரு தலைவனுடைய அந்த அவருடைய அக்கறைன்ற பேரில் இருக்கிற அந்த ஈகோவும் அதுவும் எல்லாமும் சேர்ந்து அவர் வந்து அந்த கதாபாத்திரமாகவே இருந்தார். அண்ட் எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க. அண்ட் டெக்னிக்கல் டீம் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தினுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மீராக்கு ஒரு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃப்ரம் மீ ஆல்சோ. தேங்க்யூ. எல்லோருக்கும் நெகிழ்வான மாலை வணக்கம். இதற்கான எல்லாருக்கும் மன்னிப்பு. நல்ல பசியாக இருப்பீங்க எல்லாருமே. எப்படா முடிப்பீங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாரோட கண்கள்லையும் தெரியுது. சீக்கிரம் முடிச்சிடலாம், அதிகம் பேச போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் எல்லாரும், மக்கள் எல்லாரும் கொண்டாடிய, போற்றிய இயக்குநர்கள், கலைஞர்கள், ஆளுமைகள் அத்தனை பேரும் இந்த படத்தை பேசிவிட்டார்கள். இனி பேசுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த படம் இந்த மேடையில் ஏறிய நடிகரில் மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர் இருக்காங்க. உதிரி விஜயகுமார், கங்கா உன்னிகிருஷ்ணன். கொஞ்சம் மேடைக்கு வாங்க, நான் உங்களை அறிமுகப்படுத்திட்டு வாங்க. கொஞ்சம் மேடைக்கு வாங்கலை. கங்கா உன்னிகிருஷ்ணன், உதிரி விஜயகுமார், அருள்குமார், அருள் வாங்க, அருள், மஞ்சு. இப்போ இந்த படம் குறித்து தொடர்ந்து எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா. இந்த படம் வந்து ரொம்ப இயல்பாக இருக்குது, ஒரு ஊருக்குள்ளே போன மாதிரி இருக்குது. இந்த படம் வந்து நம்ம சினிமா பார்த்த மாதிரியே இல்லை. வாங்க ரஹ்மத் பாய், எல்லோரும் வாங்க. செல்வம், நான் பேர் குறிப்பிடலாம் கூட நம்ம படத்தில் நடித்த அத்தனை பேர் மேலேக்கு வந்துருங்க, அத்தனை வராதவங்களாம் வந்துருங்க. இப்போது இந்த முகங்கள் எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. எல்லாருமே பிரமாதமாக எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஒரு சின்ன கேரக்டர் கூட ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. நடிகர்கள் வந்து இந்த படத்துக்கு கிடைச்சது மிகப்பெரிய பலம். இவங்க எல்லாருமே, அருள் வந்து ஒரு நல்ல தியேட்டர் ஆர்டிஸ்ட், வேலுச்சாமி, மஞ்சு ஒரு நல்ல தியேட்டர் ஆர்டிஸ்ட், உதிரி விஜயகுமார் ஒரு நல்ல அற்புதமான ஒரு நடிகர், கங்கா வந்து அவங்க கேரளா, அவங்க செல்வம் அவர் வந்து சினிமாட்டோகிராஃபர். பேசிக்கலி அவர் வந்து வேலுமரபாகரன் மாதிரியான மிக முக்கியமான இயக்குநர்களுக்கு ஒளிப்பதிவாளராக இருந்தவர். என்னோடய நீண்ட நாள் நண்பர் இவர் ரஹ்மத் பாய், கௌஷிக் என்னுடைய நண்பர், அவருடைய மகன். இப்படி எல்லாருமே பெரிய எஃபர்ட் போட்டுக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. பேச நேரம் இல்லை, தவறாக எடுக்க வேண்டாம். இன்னொரு மேடையில் வெற்றி விழாவில் பேசுவோம் நம்ம எல்லாருமே.
ஆமாம். அப்புறம் இன்னும் முக்கியமான இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போனால் மகேஷ் முத்துசாமி சார். சார் வாங்க சார் மேலே. இந்த படம் வந்து ரொம்ப சோல்ஃபுல்லாக ஹார்ட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா, அவர் ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு மனிதர். மகேஷ் முத்துசாமி சாரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி 2 படம் அவள் பெயர் தமிழரசி, பிஜி முத்தையா சார். மகேஷ் சார் வந்து பிசி சார் அவருடைய அசிஸ்டன்ட். நம்ம அவரை பற்றி அறிமுகப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. அதிகமான படங்கள் பண்ணி தன்னை பெரிய அளவில் ப்ரூவ் பண்ண ஒரு கேமராமேன் சாரோடைய. நான் வந்து ஆக்சுவலி இந்த படம் திரும்ப விஷுவலாக பார்க்கும்போது நான் ஒரு விஷயம் இந்த படம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப குறிக்கோளாக ஒரு விஷயம் இருந்தோம். என்னென்னா, இந்த படம் நம்ம சினிமா பார்க்குற உணர்வே இருக்கக்கூடாது. ஏன்னா இது வரைக்கும் முஸ்லீம் தெருக்களுக்குள்ளார, முஸ்லீம் வீடுகளுக்குள்ளார நமக்கு ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. நமக்கு ஒரு ஸ்கூல்லையோ இல்லை கடைகள்லையோ இல்லை ஃபேன்சி ஸ்டோர்லேயோ நமக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது, அவங்க தெருக்குள்ளே என்ன நடக்குது நம்ம இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்காது. இது வரைக்கும் உள்ள சினிமாவும் காட்டியிருக்காது. அப்போ நம்ம என்னென்னா, ஆடியன்ஸை வந்து ஒரு 110 ரூபாய் டிக்கெட்டில் நம்ம கடைகளுக்கு கூட்டு போகலாம். அப்படிங்கும்போது அந்த ஊரை வந்து ஒரு கேமரா, ஒரு ஜன்னல் வழியாக வீட்டை ஒளிஞ்சிருந்து, நம்ம ஒரு தெருவை ஒளிஞ்சிருந்து ஒரு வாழ்க்கையை வந்து கவனிக்கிற மாதிரியான ஒரு கேமராவாக இருக்கணும். அது எந்த இடத்துலையுமே அழகுணர்ச்சி இருக்கக்கூடாது. எந்த இடத்துலையுமே ரொம்ப அப்படி ஆக்சுவலி அவர் நம்ம அழகாக சொன்னார் மிஸ்கின் சார் வந்து, ஒரு படத்துடைய ஒளிப்பதிவு என்பது அந்த கதையை தாண்டி இருக்கக்கூடாதுங்கிறது தான் அதோடைய மிகச்சிறந்த ஒளிப்பதிவு. அதை வந்து மகேஷ் சார் பண்ணார். ஆக்சுவலி சாம்சிஎஸ் மட்டும் இல்லை, பாண்டியராஜ் சொன்னாங்க இல்லையா, நான் கொடுக்குற டார்ச்சருக்கு வந்து வேற ஒரு மியூசிக் ரைட்டர் இருந்தால் ஓடிடுவாங்க. அவர் எப்படி அது மாதிரி தான் வந்து மகேஷ் சார் வந்து எனக்கு இருக்கிற பதட்டம். ஏன்னா ஒரு சிறிய முதலீட்டு படம், ப்ரொஜெக்ட் படத்தில் நான் அதை பண்ணும்போது எனக்கு இருக்கக்கூடிய ஆங்ஸைட்டி இது எல்லாத்தையுமே வந்து பொறுத்துக்கிட்டு அந்த படம் ரொம்ப நல்லா நடக்கிறதுக்கு மகேஷ் சார் ரொம்ப முக்கியமான காரணம். இந்த படம் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா அது மகேஷ் சார் இல்லைனா இல்லை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி என்னோடய முதல் படம் அவள் பெயர் தமிழரசி வந்து நான் பிஜி முத்தையான்னு ஒரு புது கேமராமேனை அறிமுகப்படுத்துகிறேன். அவர் வந்து இன்னும் நிறைய ஒரு 40 படங்கள் ஒளிப்பதிவு செஞ்சுட்டார். அடுத்த படம் விழித்திரு வந்து ஆர்வி சரண் ஒரு கேமராமேனை அறிமுகப்படுத்துகிறேன். அந்த கேமராமேன் வந்து நந்தன், கிடாயின் கருணை மனோ, நிறைய சத்திய சோதனை மாதிரி நிறைய படங்கள் பண்ணிட்டார். அப்போ நான் 2 படம் ஒரு புது கேமராமேனோட அறிமுகப்படுத்தினேன். எனக்கு நான் அடுத்த படம் பட்ஜெட்டில் போகும்போது எனக்கு எல்லாருமே சொன்னது என்னென்னா, ஏன் நீங்கள் இன்னொரு புது கேமராமேனை போகக்கூடாது, நீங்கள் தான் முதல் 2 படமே ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஆனால் என் மைண்டுக்குள்ளார வந்து ஒரு நல்ல சோல்ஃபுல்லான ஒருத்தர் இந்த படத்தை வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக அணுகக்கூடிய ஒருத்தர் வேணும் அப்படின்னு நான் விரும்பினேன். அது மகேஷ் சார் வந்து எங்கள் படத்துக்கு கிடைச்சாரு. அவர் எங்கள் படத்துக்கு கிடைச்சது டெஃபினெட்லி ஒரு பெரிய பாக்கியமாக தான் கருதுகிறேன். அவர் எங்களுடைய செல்லமான, எங்களுக்கு எல்லோருக்கும் பிடித்த, இப்போ என்னையாவது இந்த யூனிட்டில் நிறைய பேருக்கு பிடிக்காது, மேடையில் எல்லாம் சும்மா பேசுவாங்க. ஆனால் ஹபீபி இவர் மகேஷ் சார் அப்படி இல்லை. மகேஷ் சார் எல்லோருக்கும் பிடித்த ஒருத்தர். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். நடிகர்கள் பற்றி சொல்லணும்னா, எங்கள் டைரக்டர் லோகிதாஸ் ஒரு விஷயம் சொல்லுவார். வந்து ஒரு கதாபாத்திரத்துக்கு பொருத்தமான தோற்றமுள்ள நடிகர்களை தேர்வு செய்துவிட்டால் ஒரு 50% நடிப்பு கேரக்டர் ஒர்க் அவுட் ஆகிடுன்னு சொன்னாங்க. வந்து இந்த படத்தில் நான் வந்து ரொம்ப கான்சியஸாக இருந்தது என்னென்னா, இந்த இஸ்லாமிய வாழ்வியலை சொல்லுவதற்கான முகங்களை முதலில் தேர்வு செய்ய வேண்டும். அந்த முகங்கள் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண உடனே அந்த முகங்களிலே அது ஆல்மோஸ்ட் வந்து இந்த படம் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுக்கு வந்து இப்போ கஸ்தூராஜா சார் மாதிரியான, ஏன்னா சொல்லுவாங்க முஸ்லீம் நம்ம இது வரைக்கும் தமிழ் சினிமா எப்படி சித்தரிச்சிருக்குன்னா, முஸ்லீம் வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பார். இப்போ எங்கிட்ட கூட கேட்டாங்க, கஸ்தூராஜா சார் நடிக்கிறாருன்னு, ஏங்க அவருக்கு டஸ்கியாக இருப்பார், அவர் எப்படிங்க முஸ்லீமாக இருக்கு கேட்டார். எங்கள் ஊரில் இருக்கிறதுல ஆக கருப்பான ஆட்கள்லாம் இருக்காங்க, வாங்க வந்து காட்டுறவங்க தான் சொல்லியிருக்கிறான்ட்டு. ஸோ இப்போ கஸ்தூராஜா சார் மாதிரியான முகங்களாகட்டும் இவங்க எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக அதை ஒர்க் அவுட் பண்ணாங்க. ஆக்சுவலாக உண்மையாக ஹானஸ்ட்டாக ஒத்துக்கிட்டா, அதை நான் வந்து எந்த இதுவும் இல்லாமல் ஒத்துக்கிட்டோம்னா, நடிகர்களுடைய பெரிய பங்களிப்பு தான் இந்த படத்துடைய இந்த அவுட்புட்டுக்கு காரணம். வந்து இந்த நடிகர்கள் அத்தனை பேருமே இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச இந்த நடிகர்கள் அத்தனை பேருமே, ஏன்னா ஆக்சுவலாக வந்து சொல்லப்போனால் ஒரு சம்பவம் சொல்கிறேன். கஸ்தூராஜ் சார் சொல்லியிருக்கேனான்னு தெரியல. நான் வந்து தென்காசியில் நாங்கள் வந்து ஒரு பங்களா வாடகைக்கு எடுத்து ஆஃபீஸ் போட்டு அங்கே வந்து டெய்லி ஆடிஷன் பண்ணுவோம். அப்போ அங்கே ஒருத்தர் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் டெய்லி வந்து காத்துக்கிட்டு இருப்பார். சரி நடிகர் தேர்வுக்காக தான் வராருன்னு பார்த்தா, ஒரு நாள் சார் உங்களை ரொம்ப பார்க்கணுங்கிறாரு,
அப்படின்னு என்ன எதுக்காக பார்க்கணுன்னு கேட்டால், சார் இப்போ தான் சார் உங்கள் படத்தை முடிப்பீங்க. ப்ரொடியூசரை விட ரொம்ப டென்ஷனாக கேட்குறாரு, யார் இவருன்னு கேட்டால், சார் நான் அந்த ஊரில் சலூன் கிட்ட வச்சுருக்கிறேன். உங்கள் படத்தில் நடிக்கிறவங்கள முக்கால்வாசி பேர் என் படத்தில் கடையுடைய கஸ்டமர். எல்லாரும் தாடியும் முடியும் வச்சுக்கிட்டு இவ்வளோ நாளாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே சார். ஸோ இப்போ கஸ்தூராஜ சாரே வந்து தாடியோடு அவ்வளோ நாள் இருந்தார். ஏன்னா நான் ஒரு விக்கு வைக்கக்கூடாது, அந்த அந்த லைவாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால, அசலாக இருக்கணுங்கிறதுனால நம்ம வந்து எல்லாரையும் தாடி வளர்த்து முடி வளர்த்து உடம்பு போட்டு, ஈஷாலாம் ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா, ஈஷா மட்டும் இல்லை எல்லாருமே, தனஸ்ரீ ஆகட்டும், அனுசுரேயராஜன் ஆகட்டும், ஆக்சுவலி என்னதான் ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படா விடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ரொம்ப அழகாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. வந்து அந்த உடல் மாற்றமாகட்டும், இந்த படம் முழுக்க இவ்வளோ நம்பகத்தன்மையாக, இந்த படம் முழுக்க இவ்வளவு பிரமாதமான யதார்த்தத்தை ஒரு வாழ்க்கையை கண் முன்னாடி காட்டுறதுக்கு காரணம் வந்து என்னென்னா, இந்த நடிகர்களுடைய உடல் மாற்றம். அது ரொம்ப முக்கியமாக எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லா நடிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப மனசுலேருந்து ரொம்ப நன்றி. உங்களுடைய ஒத்துழைப்புங்கிறது எப்போவுமே மறக்க முடியாது. பிறகு இன்னொருத்தரை நான் ரொம்ப முக்கியமாக கூப்பிடுறேன். நான் ஆக்சுவலாக 2 விஷயம் நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். என்னென்னா, இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணலை, அப்புறம் யார் டைரக்ட் பண்ண உங்களுக்கு அதை நான் ஒரு கொஞ்சம் நேரம் சஸ்பென்ஸாக வைக்கிறேன். வந்து இன்னொருத்தர், அவர் இல்லைன்னா அந்த படமே இல்லை. அமீன், ரைட்டர் VS முகமது அமீன். ஆக்சுவலி நான் வந்து இப்போ அவள் பெயர் தமிழரசி வந்து இன்றைக்கி இங்கே வந்து எல்லா இயக்குநர்கள், எனக்கு பிடித்த எல்லா இயக்குநர்களுமே தங்களுக்கு பிடித்த ஒரு படமாக அதை சொன்னாங்க. ஆனால் நான் அவள் பெயர் தமிழரசி எடுக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் இருந்தது. என்னென்னா, எல்லா இயக்குநர்களுமே திரையில் கதை சொல்கிறாங்க. ஆனால் உலகத்திலே முதல்ல திரையில் கதை சொன்னவங்க யாருன்னா, தோல்பாவை கூத்து கலைஞர்கள், அதாவது லெதர் பப்பட் பிளேயர்ஸ். ஸோ உலகத்திலே முதல்ல திரையில் கதை சொன்ன ஒரு கூட்டத்தை பற்றி தமிழ் சினிமாவில் பெரிய பதிவு இல்லை. நம்ம அந்த பதிவை செய்வோம் அப்படின்னு தான் அவள் பெயர் தமிழரசி செஞ்சேன். அதன் பிறகு நான் வந்து விழித்திரை எடுக்கும்போது நான் 2012 துவங்கினேன். ஒரு முழு நீள இரவு படம்ங்கிறது சினிமாவில், தமிழ் சினிமாவில் கிடையாது. ஒரு பகல் ஒரு இரவு அந்த மாதிரி படம் இருக்கும்போது ஏன் நம்ம அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் விழித்திரை செஞ்சேன். வந்து ஆக்சுவலாக உண்மையாக நான் ஒரு இஸ்லாம் சமூகத்திலேருந்து வந்து, நான் அபுல் ஹசன், என்ன இந்த பேரும் நீங்கள் அமீர் சார் சொன்னார், அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். ஏன்னா அது பல மேடைகளில் பல பேட்டிகளில் எனக்கு அது துரத்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஞான தேசிகன் அப்படிங்கிற ஒருத்தர் இளையராஜாவாக மாறுகிற போது, ரங்கராஜன் என்கிற ஒருத்தர் வாலியாக மாறுகிற போது, ஜஸ்டின் ஜெயராஜ் என்கிறவர் SJ சூர்யாவாக மாறுகிற போது, வராத கேள்வியும் சந்தேகங்களும் அபுல் ஹசன் மீரா கதிரன் ஆகும்போது வருகிறது. அந்த பேரை காரணம் அமீர் சாருக்கு சொன்ன ஒரு விஷயமா நான் பொதுவாக நிறைய பேருக்கு இருக்கிறனால அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். இப்போது அமீன் வந்து ஆக்சுவலாக ரொம்ப நாளாக நான் வந்து சொன்னேன் இல்லையா, தோல்பாவை கூத்தை பற்றி, முழு இரவை பற்றி ஒரு படம் பண்ணுற மாதிரி பதிவு செய்யப்படாத கதைகளை, யாரும் இது வரைக்கும் தொடாத கதைகளை, எளிய மனிதர்களை வந்து படமாக்கணுங்கிறத என் வாழ்வில் என்ன ஒரு பெரிய அறமாக வச்சுருக்கிறேன். அப்போ இது வரைக்கும் 100 ஆண்டு காலமாக தமிழ் சினிமாவில் பதியப்படாத வாழ்க்கையாக முஸ்லீம் சமூகத்துடைய படமாக இது கதை இல்லைங்கிறதுனால தான் நான் ஒரு முஸ்லீம் படம் பண்ண வந்தேன். நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறதுனால வரல. வந்து ஒரு நல்ல கலைஞனா இந்த சமூகத்தை ஒரு கண்ணாடியை போல் பிரதிபலிக்கக்கூடிய அறம் கொண்ட ஒரு மனிதனாக நான் எப்படி ஈழத்தில் என்னுடைய தமிழர்கள் வருந்தும்போது, இஸ்ரேலில், பாலஸ்தீனில், எங்கெல்லாம் சிரியாவில், காசாவில் எங்கெல்லாம் வந்து அநீதிகள் இழைக்கப்படும் போது நான் எப்படி ஒரு கலைஞனாக நான் கொந்தளிக்கிறேனோ அதே போல தான் நான் வந்து தமிழில் முஸ்லீம் சினிமா இல்லை, எப்படி நான் வந்து தோல்பாவை கூத்தை எடுப்பதற்கு முன் வந்தேனோ, எப்படி நான் வந்து ஒரு மொழி இரவில் நடக்கிற கதையை எடுக்க முன் வந்தேனோ அதே போல தான் நான் வந்தேன். சரி, 10 வருஷமாக நான் என் பேரை இந்த கேள்வி கேட்குற மாதிரி 10 வருஷமாக நான் ஒரு முஸ்லீம் படம் எடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்தை இன்ட்ரடியூஸ் பண்ண MA காஜா, இந்த கதைக்களம் நடக்கக்கூடிய கடையனூரை சேர்ந்தவர். அவருடைய கம்பெனிக்கு பேரே கடையனூர் சினி கிரியேஷன்ஸ். இப்ராஹிம் ராவுத்தர், விஜயகாந்த் கூட நண்பராக இருந்த ராவுத்தர் ஃபிலிம்ஸ். அப்படி இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 62 மெம்பர்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் முஸ்லீம் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. அப்போ ஏன் முஸ்லீம் சினிமாவை உருவாகலை அப்படின்னா, இப்போ நமக்கு சொல்லுவோம், ஏன் வந்து ஒரு முஸ்லீமுக்கு வந்து வீடு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு ஹவுஸ் ஓனரை கோச்சிக்க முடியாது.
ஒரு முஸ்லீம் அந்த ஹவுஸ் ஓனர் எங்கள் முஸ்லீமுக்கு வீடு தர மாட்டாருன்னு நீங்கள் ஒரு பிரச்சனையாக ஒரு வீட்டில் ஒரு ஓனர்கிட்ட அந்த புள்ளியில் சுருக்க முடியாது. அது ஒரு சர்வதேச பிரச்சனை. அது மாதிரி தான் ஒரு தன் பேரை மாற்றிக்கிறதே இவ்வளோ பேரை மாற்றுறாங்க. அப்போ அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அது தனி மனிதனில் மீரா கதிரவனில் சுருக்கிட்டோம்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியலை நம்ம பேச முடியாமல் போயிடுவோம். ஏன் மீரா கதிரவன்? அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் யாரோ சொன்னாங்க வந்து என் தாயை போன்ற என்னுடைய பெயரை ஏன் நான் மாற்ற வேண்டும்? மீரா என்பதே என் தாயின் பெயர் தான், என்னோட அம்மா பேர் தான் மீரா. கதிரவன் என்கிறத நான் வந்து தமிழ் அடையாளம் வேணுங்கிறதுனால நான் கதிரவன் பெயர் வச்சுக்கிட்டேன். அப்புறமா நான் வந்து திராவிட குடும்பத்தை சேர்ந்த ஒரு பாரம்பரியமான குடும்பத்தை வந்ததுனால எனக்கு கதிரவன்கிற பேர் வச்சுக்கிட்டேன். பேரில் ஒன்றும் இல்லை. பேரில் என்ன இருக்குது? பேரில் என்ன ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி கவுண்டமணி ஒரு படத்தில் டைலாக்ஸில் வரல, நாய்க்கு பேர் வச்சியே சோறு வச்சியான்னு. அதெல்லாம் இல்லை. பேரில் நம்ம செய்கிற வேலையில் நான் ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ரொம்ப நாளாக வந்து அப்படி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அமீன் நானும் நண்பர்கள், நீண்ட கால நண்பர்கள். அமீன் வந்து சமரசம் அப்படிங்கிற பத்திரிகையுடைய பொறுப்பாசிரியர். கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அது நிறைய பேருக்கு தெரியாது. அவருடைய நெய்தல் அப்படிங்கிற ஒரு சிறுகதையை வாசிச்சுட்டு தான் நான் அமீனை கூப்பிட்டு பேசுகிறோம். அப்போ அமீனை கூப்பிட்டு பேசும்போது இந்த கதையில் ஒரு ஸ்பார்க் இருக்குங்க. அதாவது இஸ்லாமியர்கள் வந்து தறி நெய்கிறாங்கங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அது ஒரு புது விஷயம். அப்படிங்கும்போது இப்போ நாங்கள் அதை படமாக பேச ஆரம்பிக்கிறோம். படமாக பேசும்போதோ, கதையாக எழுதும்போதோ, வசனமாக எழுதும் போதோ, ஷூட்டிங்கு கேமரா எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம் தமிழில் இஸ்லாமிய சினிமாவை ஏன் வரவில்லை, எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஏன் வரலை அப்படின்னு. ஏன் தமிழ் சினிமாவில் 100 வருஷமாக சினிமா வரவில்லை அப்படின்னு. அது நிச்சயமாக அது ஹபீபி கண்டிப்பாக ஒரு நம்ம எல்லோரும் ஒரு வெற்றி விழாவில் சந்திப்போம். அதை நம்ம அங்கே பேசலாம்னு நான் நினைக்கிறேன். வந்து நிச்சயமாக அதை பேச வேண்டியிருக்கு. வந்து அப்புறமா அமீனுடைய மாமா விஸ்வா, சாஃபி விஸ்வா, கடையனூரை சொன்னாங்க. எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, இஸ்லாமியர்கள் குறித்து இஸ்லாமியர்களுக்கு நெருக்கமாக இது வரைக்கும் ஒரு படம் வரவே இல்லை. இஸ்லாமியர்கள் எப்படின்னா அந்நியர்களாக நிறுத்தி எதிரிகளாக நிறுத்தி ஒரு படம் வரும்போது தங்களுடைய தெருவில் வந்து தங்களுடைய வீடுகளுக்குள்ளே வந்து தங்களுக்கு எதிராகவே ஒரு படம் எடுத்துருவாங்களேங்கிற ஒரு பயம்தான் இஸ்லாமியர்கள்ட்ட அதிகமாக இருக்குது. மற்றபடி இஸ்லாமியர்கள் வீடுகளில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அமீர் சார் கூட படம் பார்த்துட்டு கேட்டார், எப்படி இங்கே சாத்தியப்பட்டுச்சு, இவ்வளோ லொக்கேஷன்ஸில் ரியல் லொக்கேஷனில் ஷூட் பண்ணிங்கன்னா அது அமீனுடைய உறவினர்கள், அவருடைய நண்பர்கள், அப்புறம் கடையினுடைய மக்கள் எல்லாருமே பண்ண. இதில் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இது ஏன்னா இது ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம். இஸ்லாமிய சினிமான்னு சுருக்காதீங்கன்னு சொல்கிறத ஆக்சுவலி ஒரு 110-120 வருஷமான ஒரு வீடு வந்து எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அப்போ என்னோடய அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ் எல்லாருமே அந்த வீடை கிட்டத்தட்ட 6 மாதமாக தேடுறோம். எங்கேயுமே கிடைக்கல. எஸ்வி ராஜா சார் உடைய வீடு அது கதையில் முகமது யூசுஃபோட வீடு. நிறைய தேடுறோம், எங்கேயுமே கிடைக்கல. ஒரு நாள் வழியில் வந்து ஒருத்தர் சைக்கிளில் போயிட்டுருக்கார். அவரை பார்க்குறோம். அவரை பார்த்தா அவர் வந்து, சார் இந்த பக்கம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு 110-150 வருஷம் வீடு இருக்கான்னு கேட்குறோம். அவர் வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாரு. போகிற வழியில் அவர் சொல்கிறாரு, என்ன படம் அப்படின்னு. சார் நீங்கள் என்ன ஆள்? இல்லை நான் கோயிலில் பூசாரியாக இருக்கேன், நான் ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்கிறாரு. எனக்கு அடிவீரில் பக்குன்னு இருந்துச்சு. இவர்கிட்ட போய் இது ஒரு முஸ்லீம் படம் எப்படி சொல்ல முடியும்? அப்படியே சொன்னாலும் அங்கே வந்து அவர் வந்து, ஆனால் அவர் அதை எதுவுமே ஒன்றுமே ரியாக்ட் பண்ணிக்கல. அப்படியா அப்படின்னு கேட்டு அவர் நேரம் எங்களை கூப்பிட்டு போனது வந்து ஒரு அக்ரஹாரம். அக்ரஹாரத்தில் ஆய்க்குடிங்கிற தென்காசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அக்ரஹாரத்தை கூப்பிட்டு போகிறாரு. எனக்கு இன்னும் கண்ணே இருந்துருச்சு. இது வாய்ப்பே இல்லை, இது எப்படிங்க வந்து அக்ரஹாரத்தில் அதுவும் ஒரு முஸ்லீம் வீடை ஷூட் பண்ணுறதுக்கு தருவாங்க அப்படிங்கும்போது அந்த வீட்டுக்குள்ளார நாங்கள் போகிறோம். கஸ்தூரி ராஜா சார் நடிக்கிறாரு. எங்களுக்கு வந்து ஒரு முஸ்லீம் வீடாக தேவைப்படுதுன்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏங்க எவ்வளோ மாமா மச்சானா அந்த உறவாக இருந்த ஒரு நிலம் இது. எனக்கு வந்து அந்த ஊரில் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ இருக்காங்க, இந்த ஊரில் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நீங்கள் தாராளமாக எங்கள் வீட்டை பயன்படுத்திக்கிங்கன்னு அக்ரஹாரத்தில் ஒரு ஐயங்கார் சமூகத்தை சார்ந்தவர் முகமது யூசுஃபாக இருக்க ஒரு வீட்டை வந்து எங்களுக்கு தர்றாரு. அந்த வீடில் நாங்கள் என்ன பண்ணுறோம், கிட்டத்தட்ட ஒரு 4 அடிக்கு குழி தோண்டி தறிக்குழி போடுறோம். கொஞ்சம் தண்ணி கொடுங்க, தண்ணி குடிச்சு பேசுவோம். யூஸ்வலாக தண்ணி அடிச்சுட்டு பேசணும். இன்று மாலை தான் நான் வந்து ஒரு 2 நாள் வந்து ராமங்க போயிட்டானா
ராமுடைய 2 நாள் டார்ச்சருக்கு அப்புறம் இன்றைக்கி தான் எனக்கு குழந்தை பிறந்துச்சு. இன்றைக்கி தான் அந்த படத்தை பார்த்தேன். மத்தியானம் பார்த்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தனியாக உட்காந்து ஒரு படம் பார்த்தேன். நான் சிறுவயதில் வளர்ந்த இடம் வந்து திண்டுக்கல். திண்டுக்கல் தான் எனக்கு தெரியும். மகேஷ் முன்சன் இங்கே தான் இருக்கீங்களா? மகேஷ், லவ் யூ மகேஷ். மகேஷ் இஸ் ஆல்சோ அசோசியேட் வித் திண்டுக்கல். அப்போ எனக்கு தெரிஞ்ச முதல் சிறு வயசில் வந்து நம்மளுக்கு ஞாபகங்கள் இருக்குல்ல, முதல் முத்தம், முதல் திட்டு, முதல் அடி அப்படின்ற மாதிரி. முதல் தடவையாக காயம் பட்டது வந்து என் அம்மாட்ட. நான் ஒரு 10 பைசா திருடுவேன். எங்கள் அம்மா வந்து குளிக்க போகும்போதெல்லாம் அவங்க பாத்ரூமில் போனோடனே அப்படி நைஸாக போயிட்டு ஒரு செம்பில் காசு இருக்கும், அந்த காசை எடுப்பேன். அப்படி பல தடவை வெற்றி திருடனாக இருந்தேன். ஒரு நாள் மாட்டி எங்கள் அம்மா ஏதோ எடுக்க வந்தாங்க, அந்த டைமிங்கில் மிஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி ஷார்ட் அப்படியே போனால் உள்ளே போனாங்க, நான் அப்படி மெதுவாக கையிட்டு போனேன், வெளியே வந்துட்டாங்க, மாட்டிட்டேன். பயங்கரமான அடித்தும் எங்கள் அம்மா அவங்களுக்கு மனசு ஆறலை. உடனே ஒரு தீப்பெட்டி எடுத்தாந்து பற்ற வச்சு அதை அணைச்சிட்டு கையில் வச்சாங்க. அது மிக முதல் காயம், என் லைஃபினுடைய முதல் காயம். அந்த 10 பைசா எதுக்கு எடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 10 பைசா எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் எங்கள் வீட்டில் செவத்தில் லெஃப்ட்டில் டர்ன் பண்ணோன்னா ஒரு கடை இருக்கும். அது வந்து ஒரு இஸ்லாமியருடைய கடை. ஆக்சுவலாக நான் வந்து இந்த முதலாவது இந்த இஸ்லாமியர் முஸ்லீம் அப்படின்னு பேசுகிறதே வெறுக்கிறேன். ஆக்சுவலாக அவரை வழி இல்லாமல் அப்படி அட்ரஸ் பண்ணுறேன், அதை அப்புறமால வச்சுக்கிறேன். ஏன்னா நான் வந்து அமீரையோ நாசரையோ நான் முஸ்லீம்னு எனக்கு சொன்னவே தெரியாது. எனக்கு நாசர் வந்து என்னுடைய சித்தப்பா, அமீர் எங்கள் அண்ணன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை வந்து முஸ்லீமாக பார்க்காதீங்க. இது முஸ்லீம் படம், முஸ்லீம் ஆள் எடுத்தது அப்படின்லாம் பார்க்காதீங்க. இது ஒரு மகா கலைஞன் எடுத்த ஒரு படம், மகா கலைஞர்களாக உருவாக்க போகிற படம். ஸோ let us be very open on that. I want to be clear on that. ஸோ அப்போ பக்கத்து கடையில் போயிட்டு அந்த 10 பைசா கொடுத்து ஒரு நிறைய கொத்துக்களாக தொங்கும். அந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் இப்போ இல்லை. ஆக்சுவலாக அதை பிடிச்சி சாப்பிட்டா அப்படியே சவ்வு மிட்டாய் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுதான் என்னுடைய முதல் மிட்டாயம். ஸோ அந்த 10 பைசா கொடுத்து டெய்லி எடுப்பேன், திருடிட்டு போயிட்டு எடுப்பேன். அப்போ ஒரு நாள் ஒரு 2-3 நாள் அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டே எடுக்கலை. நான் 2 நாள் போய் வாங்கவும் இல்லை. ரொம்ப வறுமையான குடும்பம். அப்போ அந்த நல்ல கண் பெருசாக இருக்கும். ஒரு ஐ திங்க் 6 அடி நான் பார்த்த முதல் ஆம்பளைன்னு சொல்லுவேன் அவர். ஆக்சுவலாக உயரமாக இருப்பார், பெரிய வழுக்க, கண் வந்து அப்படியே அவ்வளோ பெருசாக இருக்கும், பெரிய நெற்றி. என் வாழ்க்கையில் பார்த்த நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பா இன்னும் மறக்கவே இல்லை. ஆக்சுவலாக இறந்து போயிருப்பார், இறந்து நேரம் மண்ணோட மண்ணாக மக்கி போயிருப்பார். அவர் 3 நாளுக்கு அப்புறம் என்ன கேட்டார், என்னடா சண்முகா, என் பேர் சண்முகராஜா, எங்கள் அப்பா பேர் வச்சது, மாற்றிட்டேன். ஆக்சுவலாக ஏன்னா சண்முகா நீ வந்து அந்த முட்டாய் வாங்க வரது இல்லையா? நான் அப்படியே ரொம்ப அமைதியாக போட்டேன். அவர் எப்படியோ வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மாட்ட கேட்டார் போல், ஓ உங்கள்கிட்ட வாங்க திருடுறதுக்கு தான் இங்கே திருடினானா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க போல். ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டாருங்க. அது பின்னாலே வீடு. அவர் வீட்டில் போனோம், எனக்கு ஒன்றுமே தெரியல. வீட்டில் போனால் ஒரு பெரிய தட்டு இருந்துச்சு, அதை சுற்றி ஒரு 5-6 பேர் உட்காந்துருந்தாங்க, அவங்களுடைய எல்லா சொந்தமும் உட்காந்துருந்தாங்க. அப்போ நடுவில் சாப்பாடு போட்டு அந்த குழம்பெல்லாம் உருட்டி ஒரு உருண்டை ஊட்டி என் கையில் கொடுத்தாரு. அதை நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு சொன்னார், நீ என்கிட்ட கேட்டிருந்தா நான் உனக்கு வந்து கொடுத்துருப்பேன் அந்த முட்டாயன்னு சொன்னார். அவர் கொடுத்தது வந்து எனக்கு வந்து அன்னம் மட்டுமல்ல, அறிவும் கொடுத்தாரு, கருணையும் கொடுத்தாரு. அதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் முதல் சந்தித்த முதல் புத்தர்னு சொல்லுவேன் அவர். ஆக்சுவலாக நண்பர்களே, எனக்கு எப்பவுமே ஒரு கேள்வி இருக்கு, எது நல்ல படம், எது கமர்ஷியல் படம், எது பார்க்க வேண்டிய படம், எது ஓடக்கூடிய படம், எது ஓட வேண்டிய படம்னு இருக்கு. நேற்று வந்து ஒரு 2 வாரத்துக்கு முந்தைய ரிலீஸ் ஆன கருப்பு பெரிய ஹிட்டு, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து அந்த பையன் ஒரு 4-5 வருஷம் ரொம்ப செட்பேக்காக இருந்துச்சு சூர்யாவுக்கு. அதுக்கப்புறம் இந்த படம் ஹிட். நான்லாம் ப்ரே பண்ணேன் அந்த படம் நல்லா வரணும். அதுக்கப்புறம் 2-3 நாள் அந்த படம் ரிலீஸ் ஆகல. ஒரு நாள் பாலாஜி வந்து அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமா அல்லாமல் வேற ஒரு துறையிலேருந்து வந்து அவனுடைய மெட்டில் ஹி ப்ரூவ்ட் ஆக்சுவலி. ஸோ எனக்கெல்லாம் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை ஃபோன் பண்ணேன். அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு கார்த்திக்னு ஒரு பையன் தான் கூப்பிட்டு, என்னப்பா ஆச்சு, ரிலீஸ் ஆயிடுச்சான்னு கேட்டு, அந்த படம் அந்த ஓடுதுன்னு சொன்ன உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அது
ஓடக்கூடிய படம் அது. கருப்பு பெரிய ஹிட், அது ஓடக்கூடிய படம், இது ஓட வேண்டிய படம். நிறைய நண்பர்கள் சொன்னாங்க, ஆனால் நீ என்ன பேச போறேன்னு. எனக்கு நிஜமே தெரியாது, என்ன பேச போறேன்னு தெரியாது, இன்னும் தெரியாது, அடுத்த வார்த்தை தெரியாது. நான் ஏதோ உள்ளத்துலேருந்து எரிஞ்சு பேசணும்னு ஆசைப்படுறேன். ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மேடையில் ஏறி பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு 3 தடவை விழுந்து நான் அழுதேன் இந்த படத்தை பார்த்துட்டு. அதுக்காக ரொம்ப நன்றி மீரா கதிரவன். எனக்கு மீரா கதிரவன் பேரே ரொம்ப பிடிக்கும். அவனுக்குள்ள இந்து தெய்வமான மீரா ஒளிந்திருக்கிறார், ஒரு கதிரவன் ஒளிந்திருக்கிறான். அவன் முஸ்லீம் இல்லையா, அவன் தான் முழுமையான இந்தியன், அவன் முழுமையான தமிழன். எனக்கு அபிபின்னு பேர் வச்சதுல கூட எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லுவேன். அது அப்படிதான், அது ஒரு பொயட்ரியா இருக்கு, அது கேட்கும் போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஏன்னா அபிபின்னு ஒரு காமிக்ஸ் படித்தேன் கொஞ்ச நாளைக்கு முந்தி, ஒரு ரொம்ப ஃபேமஸான காமிக்ஸ் அது. ஐ டோன்ட் ரிமெம்பர் தட் ஹோல் ஸ்டோரி. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி. எனக்கு தெரியல நிஜமா, ஏன்னா அபிபின்னு எனக்கு உடனே தெரியல. நான் உடனே போயிட்டு தேடி பார்த்து அப்புறம் ரொம்ப நாளைக்கு முன்னால் நான் படித்த ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப அழகான பேர் வந்து என் அன்பே, மை டார்லிங் அப்படின்னு கூப்பிட்றது தான். அது ஆணை கூப்பிடுறது, பெண்ணுக்கு இன்னொரு மாதிரி அந்த வார்த்தை இருக்கு. ஆக்சுவலாக கீழே இது ஒரு காதல் கதைன்னு போட்டிருக்கணும். இது ஒரு மிகச்சிறந்த, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல காதல் கதை பார்த்தேன். இனிமேலும் காதலிக்கணும்னு தோணிருக்கு ஆக்சுவலாக. அந்த அதோட சேரன் கொஞ்சம் கொஞ்சம் இதுவாயிட்டார், எக்ஸைட் ஆகிட்டார் ஆக்சுவலாக. எனக்கு சேரனுக்குலாம் எட்ஜிலே இருக்கும் காதல், டக் டக்குன்னு வந்துடும். மீரா கதிரவன் வந்து ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவன் வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கான். ஒரு ஒரு கலை சோம்பேறி அவன் ஆக்சுவலாக. எப்படின்னா வந்து அவனுக்குள்ள ஒரு மமதை, அவன் ஒரு எழுத்தாளன். அதனால் நான் இப்படி தான் எழுதுவேன், நான் இப்படியாப்பட்ட படங்கள் தான் பண்ணுவேன், அதை நீங்கள் பார்க்கணுன்னு சொல்கிற ஒரு ஆள். நிறைய தடவை அப்படியே பண்ணிகிட்டே இருப்பான். இருப்பான் ஒரு வருஷம், ஒரு 12 வருஷம் கழிச்சு காணாமல் போயிடுவான். அப்புறம் ராம்கிட்ட வருவான், என்கிட்ட வருவான், பேசுவான். பட் அவன் பேசிக்கலாகவே இஸ் அ ரைட்டர், பிகாஸ் ஹி கேம் ஃப்ரம் ஒரு மலையாள எழுத்து உலகத்துலேருந்து அவன் வந்தவன் ஆக்சுவலாக. அதுதான் இன்றைக்கி வந்து நீ இவெல்லாம் வந்திருக்கா, என் தங்கையெல்லாம் வந்திருக்கா. அவன் பேர் மறந்துடுவேன், மன்னிச்சுக்க, அப்பப்போ உருட்டிடான். ஏன்னா பேர் ஞாபகம் வச்சுன்னா அடுத்த வார்த்தை மறந்து போயிடுறேன், சாரி, மன்னிச்சுங்க. ஸோ மீரா எப்பொழுதுமே தான் எல்லாரும் விட நல்லா படம் எடுக்கிறவன்னு அவனுக்கு தெரியும், அப்படி நினச்சிப்பான் ஆக்சுவலாக. ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போது எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை, மீரா கதிரவன் படைப்பு அப்படின்னு போட்டான் ஆக்சுவலாக. நான் உடனே படத்தை ஆஃபீஸ் படிக்கலாம்னு நினச்சேன். வந்துட்டு நேரம் வந்து நல்லா நினச்சிப்பா, படம் சூப்பராக இருந்துச்சுப்பா அப்படின்னு. அப்புறம் கடைசியிலையும் போட்டான் மீரா கதிரவன் படைப்பு. நான் எதிர்பார்த்தேன், இதுவா இல்லை கடைசி இருட்டுக்கு அப்புறம் அவன் எடுத்திருக்கேன் சொல்லிட்டு. ஸோ எப்பொழுதுமே அவனுக்கு வந்து ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு வித்யா கர்வம் எப்பொழுதுமே இருக்கும். அது ரொம்ப பாராட்டு, அது ஒரு கிளாப் அடிப்பேன் எனக்கு ரொம்ப. ஏன்னா அவன் என்னைக்குமே வந்து முன்னா வந்து அந்த படத்தை வின் பண்ணி ஒரு எப்படியா ஒரு பங்களா வாங்கிடணும், ஒரு பெரிய ஒரு கருப்பு கலரில் ஒரு கார் வாங்கிடணும் அப்படி என்ன இல்லை. அவன் ஏதோ ஒரு இலக்கியம், அவனுக்கு அந்த வெறிநாய் கட்சிச்சு. இலக்கியன்றது வெறிநாய் மாதிரி, அது கட்சிச்சுன்னா வந்து உங்களுக்கு ஊசியே போட முடியாது. எத்தனை ஊசி போட சாவரும் போது எடுத்து படிச்சாதான் அந்த ஒரு இலக்கிய வெறிநாய் அவனுக்கு கடிச்சிருச்சு. So he wanted to really explore that medium and he wanted to write something noble, noble. He tried his best. All his other movies, he tried his best. But this movie is achieved. So I think we should give him a big applause. இதுல ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் எனக்கு கூட அவன் கூட பயங்கர சண்டை இருக்கு. என் கூட ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தானா பயங்கர சண்டை வந்திருக்கும் ஆக்சுவலாக. பட் ஆனால் சினிமான்றது வந்து இப்போ இங்கே உட்காந்துருக்காங்க ஒரு 10 பேர், அந்த 10 பேரை வேற வேற மாதிரி எடுக்கணும். அதுதான் படம், அதுக்கு தான் வாழ்க்கை. எல்லாரும் ஒரே மாதிரி எடுத்தால் ரோபோட் எடுத்த மாதிரி ஆயிடும், கிளாட் எடுத்தது மாதிரி ஆயிடும். அப்போ அதுக்கு தான் வாழ்க்கையே. எல்லாரும் மாற்றி 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 வேற 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 வெர்ஷனில் வேற வேற வெர்ஷனில் அப்படி எடுக்கணும் ஆக்சுவலாக. ஸோ அப்படி ஒரு அழகான ஒரு படைப்புன்னு சொல்ல முடியாது, அவனே சொல்லிட்டான். நான் ரொம்ப அழகான ஒரு பூவை எடுத்திருக்கான், ரொம்ப அழகான பூ. எனக்கு ஏன் இந்த படம் ரொம்ப முக்கியமாக எனக்கு பட்டுச்சு அப்படின்னா, நான் சொல்றேன் ஏன் இலக்கியம், அந்த இலக்கியன்றது ஒரு பெரிய கனன்றம். நான் இலக்கியம் நானும் படிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன இலக்கியம்னா என்ன யாரும் டிஃபைன் பண்ண சொன்னா எனக்கு வரமாட்டேங்குது. எப்படி இலக்கியம், எது நல்ல கதை? ஓகே, சினிமா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 90% வெகுஜன மீடியம் ஆயிடுச்சு. இங்கே ஒரு பிரசானோ, இங்கே ஒரு எப்படி சொல்ற, இங்கே ஒரு தக்காவ்ஸ்கியோ, இங்கே வந்து பெர்க்மானோ இந்தியாவில் கிடையாது. ரொம்ப கம்மி பேர் இருந்தாங்க. ரே இருந்தார், அந்த பக்கம் வந்து கட்டக் இருந்தார், ரொம்ப கம்மி. இந்த பக்கம் அடூர் கோமாஸ் இருந்தார். அப்படி கொஞ்சம் 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 பேர் ஹியர் இருந்தால் இந்த ஸ்ப்ரிங்கிங் தான் இருக்கும். பட் பேசிக்கலி இந்தியா, நம்ம மூவி இண்டஸ்ட்ரி இட்ஸ் ஹைலி கான்சன்ட்ரேட்டட் ஒரு கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி.
ஆனால் அதுக்குள்ளேயும் வந்து இந்த மனிதர்கள் இந்த மாதிரி மீறாக்கிறது மாதிரி வந்து போர் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நான் அப்படின்னா உஷாராக வந்து என்ன பண்ணுவேன், டக்குன்னு ஒரு நந்தலால் இருப்பேன், அச்சு வெளியே வட்டிடுவாங்க, டமால் வந்து வேற ஒரு படத்தை எடுத்துருவேன், கழுத்தை வெட்டி தலைக்குள்ளே வச்சிருவேன். அப்படியே வச்ச உடனே பயந்தே நல்லா இருக்குன்றவாங்க ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், போயிட்டு என்ன பண்ணுவோம், வந்து நந்தலால்னு சொல்லி தனியாக ஒரு நைட்டில் எடுக்கலான்னு இருப்பேன். நைட்டோட நைட்டு ஆள் அவுட் ஆக்கிடுவாங்க, ஒரு 5 கோடி கடன் ஆயிரும். அந்த கடனை அடைச்சி வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு படம் எடுத்துருவேன். ஏதாவது அது துப்புரை வழங்க குப்பை எடுத்துருவேன், ஏதாவது எடுத்து ஓடிடும். மச்சம் பிச்சுட்டு மச்சான்வாங்க, இதே படம் தெரிந்த படம். இது அதாவது சாவுறது எந்திரிக்கிறது, சாவுறது எந்திரிக்கிறது, இப்படியே பழகிடுச்சு. இப்போ எனக்கு ஐ பிகம் வெரி நம்பர் 1 ஆகிட்டாங்க. ரொம்ப கேர்ஃபுல் ஆகிட்டேன். ஒரு படம் எனக்காக எடுக்கிறது, ஒரு படம் என் பாக்கெட்டுக்காக எடுக்கிறது. பட் இந்த படம் அவனுடைய தாய் தந்தைக்காக எடுத்திருக்கான். அவனுக்குள்ள நல்லதை சொல்லிக் கொடுத்த, அவனுடைய மார்க்கம் சொல்லிக் கொடுத்து நல்லது கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கிறது அப்படின்றத எடுத்திருக்கான். நண்பர்களே, இன்னைக்கு வந்து நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும்னா இன்னைக்கு வந்து கிளாட்ல போயிட்டு இல்லை ஏதோ பிளடி ஷிட் எதுக்குள்ளே போயிட்டு நான் வந்து கீப் பண்ணி ப்ராம்ப்ட் கொடுத்தேன்னா அது வந்து துப்புது. ஆக்சுவலாக அது நம்மளோட சில டைம் நல்லா யோசிக்குது. ஆனால் ஒரு கிளாடோ, ஒரு டீப் ஸ்லீப்போ, no other bloody, this today's greatest tool we call AI tools cannot make this beautiful movie like Habibi. நான் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல படத்துக்கு வந்து நல்ல குரங்காட்டம்லாம் ஆடுவேன், டான்ஸ்லாம் ஆடின பிறகு எனக்கு பிடிச்சவங்க கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க. அப்படி தான் இன்றைக்கி நான் வந்து அவுத்து போட்டு ஆட வந்திருக்கேன். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக ஆடுறேன். ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒரு பெரிய நம்ம வாழ்க்கை எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. காலைல எந்திரிச்சோடனே செல்லு, அப்புறம் விமர்சனம், அங்கே அவங்க அவங்க அம்மா அங்கே அவங்க என்ன திட்டுறது, எங்கே கொஞ்ச நாள் கொஞ்சம் ஃபுல்லாக அப்படி தான் திரிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்து எழுதுறது, நம்ம நினச்சதெல்லாம் எழுதுறது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுறது. ஃபார் நோ ரீசன் வி டாக். அண்ட் நம்மளை மாதிரியே நம்ம குழந்தைங்களும் காப்பி அடிக்குது. ரோடில் போனால் நீங்கள் தமிழ்நாடை பற்றி நீங்கள் மெட்ராஸை பற்றி புரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு சிக்னல் நின்று பார்த்தீங்கன்னா, இப்படி நீங்கள் பைக்கில் ஒரு 50 பேர் நிற்பாங்க, ஆட்டோவில் நிற்பாங்க, கார் நிற்கும், ஒரு மனுஷன் ஒருத்தனை திரும்பி பார்க்க மாட்டான். அப்படி ஒரு மனுஷன் திரும்ப மாட்டான். இந்த படம் மனிதர்களை எப்படி பார்க்கணும்னு சொல்லிக்கிறது. இந்த வாழ்க்கை எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு எதுக்கு பார்க்கணும்? இது யாரோ ஒரு ரொம்ப பயங்கரமாக சொன்னார், இதை பார்த்தாவே ஓடுற படம், இதை பார்த்தா ஓடுற படம் மாதிரியே இல்லை, ஆக்சுவலாக எடுக்கிற படம் மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலாக நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப சின்சியர். ஐ வாண்ட் டு ஸ்பீக் வெரி சின்சியர்லி. பட் இவங்களை ஊத்து பாருங்களேன். நான் ரொம்ப நேரம் அங்கேயே திரும்பிட்டே இருந்தேன், ஏன்னா என்ன பேச போகிறேன்னு தெரியல. நான் அவங்களை பார்த்துருந்தேன், அவங்க என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணாங்க. அவங்களும் எங்கள் அப்பா இருந்தார், எங்கள் அம்மா இருந்தார், என் தங்கச்சி இருந்தான், எங்கள் அண்ணன் இருந்தான், எங்கள் பெரியப்பா பையன் இருந்தான், நிறைய பெண்கள் இருந்தாங்க. நான் அப்படி தான் பார்க்குறேன். மனிதர்களை எப்படி பார்க்க வேணும்னு சொல்கிறது தான் இலக்கியம்னு நினைக்கிறேன். மனிதர்களை எப்படி நேசிக்க வேண்டும் சொல்கிறது தான் மகா படைப்பு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியாப்பட்ட ஒரு அழகான ஒரு சிறப்பு படம் தான். நான் எப்படி பார்க்கணும், எப்படி பேசணும், அவங்கள்ட்ட எப்படி நான் சிரிக்கணும். நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் இப்படி சிரிக்கலாம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு தடவை நான் வந்து முத காசு வந்த பிறகு நான் வந்து வேன்கோவுடைய ஓவியத்தை பார்க்க போயிருந்தேன், பாரிஸில் இருந்து ஆம்ஸ்டர்டாமுக்கு. வண்டியில் போயிட்டே இருக்கும்போது, ட்ரெயினில் போயிட்டே இருக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாச்சு. இப்போ நான் ட்ரெயினில் யாருமே பேச மாட்டேன்றாங்க, ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க. அதுவும் அந்த 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 யூரோப்பின் மிக முக்கியமான பகுதி ரொம்ப அப்படியே எல்லாம். என் பக்கத்தில் வந்து ஒருத்தர் இருக்காரு, ஒரு உயரமாக, அது பக்கத்தில் ஏத்தாப்பில் ஒரு அம்மா இருக்காங்க, அந்த பக்கம் ஒரு 2 பேர். அந்த ஒரு கூப்பையில் ஒரு குள்ளமாக நல்ல ஸ்டவுட்டாக ஒரு பால் ஹெட்டோட ஒருத்தர் இருந்தார், வெள்ளைக்காரர். அது எல்லாம் வெள்ளைக்காரங்க தான். நான் இந்த கார்னரில் உட்காந்துருக்கேன். அது எதிர்த்தாப்புல ஒரு 13 வயசு பையன் உட்காந்துருக்கான். அந்த பையனை பார்க்கும்போதே தெரிஞ்சது, மூக்கெல்லாம் ஒளிகிட்டு ஒரு ஆப்பிரிக்கன் நாட்டிலேருந்து வந்த ஒரு பையன், ஒரு அபிபி தான் அவன் வந்து உட்காந்துருக்கான். அவன் ஏதோ வேலைக்கு வந்திருக்கான். ஏன்னா நம்ப மாட்டேங்க நண்பர்களே, ஆம்ஸ்டர்டாம் போகிற ட்ரெயினில் ஒரு பிளாஸ்டிக் பேக் அப்படி வச்சுருக்கான். அந்த பிளாஸ்டிக் பேக் செருப்பு அவ்வளோ அழுக்காக இருக்குது, கால் அவ்வளோ இருக்குது. அவன் குளிச்சு ஒரு 10 நாள் இருக்கும், மூக்கெல்லாம் வலிஞ்சு நிற்குதான். ஒரு 13 ஒரு 14-15 வயசு இருப்பான். அப்போ
அப்போ அந்த பையன் என்னன்னா ஒரு சின்ன ஃபோன் வச்சிருக்கான், அவனுக்கு மொழி தெரியல போல, அந்த ஊருக்கு முதல் தடவை வரான், யாரும் சொந்தக்காரங்க வர சொல்லியிருக்காங்க போல வேலைக்காக. இவன் வந்துட்டான், அவன் ஃபோன் பேசுகிறான், அவங்க மொழியில் பேசுகிறான். அவங்க மொழியில் பேசின உடனே எல்லாரும் இருமுறான் அப்படின்றாங்க. அவனுக்கு அது புரியல. எனக்கு புரிஞ்சிச்சு, நீங்கள் யூரோப்பில் ட்ரெயின்லலாம் போனால் ஃபோனில் பேச முடியாது. நம்மள என்ன மச்சான் எப்படி இருக்கேன் நம்மளாம் பேச முடியாதுங்களா அங்கெல்லாம். இட்ஸ் பேண்ட் ஆக்சுவலி, இட் இஸ் கால் அஃபென்ஸ். அங்கே நாகரிகன்ற பேரில் நீங்கள் மூமையாக இருக்கணும். உங்கள் அம்மா செத்து போகணும் ஃபோன் வந்தால் கூட, அம்மா நீ கொஞ்சம் லேட்டாக சாகுமா அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு ஊர், ஒரு லொத்த ஊர்னு வச்சுங்களேன். அந்த ஊரில் அந்த கட்டுப்பாடு இல்லை. அந்த குழந்தை அங்கே உட்காந்துருக்கு, அவன் பேச ட்ரை பண்ணுறான். ஏன்னா he couldn't speak English, I know naturally. பட் பயம் அவனுக்கு, நம்ம கரெக்டாக தான் போகிறோமா. ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பேசினான். 3.5 மணி நேரம் நான் பயணம். அப்போ கடைசியில் ஒரு 40 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த வெள்ளைக்காரன் எந்திரிச்சு அவன் சுடக்கு போட்டுக்கிட்டு இருக்கான். அதை பார்க்கணும் அவன். ஏன்னா அவன் வந்து மென்டலாக ஸ்ட்ராங் ஆகணும். அவ்வளோ பெரிய தலை, அதுக்குள்ள நினச்சா 1 கிலோவில் ஒரு மூளை இருக்கும். ஆனால் அந்த மூளையை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு அவன் சுடக்கு போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த குழந்தை பேசிக்கிருக்கான். அவன் எந்திரிச்சு வந்து அது ஒரு பால் பாயிண்ட் பெண்ணு அவனுடைய முட்டியில் வச்சு ஒரு குத்துனாங்க. குத்திட்டு அப்படின்னா என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு கொடுமையை பார்த்தேன். எல்லாரும் அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. மெட்ராஸாக இருந்தால் 2 துண்டாக்கியிருப்பேன். அவனை தலை வேற பாடி வேற ஆக்கியிருப்பேன். ஆனால் என்னால் ஒன்றுமே பண்ண, அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் என்ன பண்ண தெரியும், எனக்கு என்னுடைய இயலாமையை நினச்சி எனக்கு கோபம், அந்த குழந்தைய நினச்சி எனக்கு ரொம்ப கவலை, அந்த பொறுக்கி நாயை நினச்சி எனக்கு ரொம்ப அவ்வளோ என்னால் ஒரு 3 விதமான எமோஷன் ஓடுது. நான் அப்படியே அமைதியாக இருக்கிறேன், கையெல்லாம் ஆடுது. நான் என்ன பண்ணேன், சரி இது எப்படி நான் மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாக்கெட்டில் கை விட்டா சிக்லெட் இருந்துச்சு. அந்த சிக்லெட் எடுத்து கை உதற 3 சிக்லெட் எடுத்து வாயில் போட உடனே நிற்பாட்டிட்டு அந்த பையன் பார்த்தேன். அந்த பையன் பயந்து போய் நிற்குது, தலை குனிஞ்சு. அந்த குழந்தைக்கு இப்படி நீட்டினங்க அந்த 3 சிக்லெட்டை. அந்த குழந்தை என்ன பண்ண தெரியுமா, நீ பார்த்துட்டு இப்படி கை நீட்டுச்சு. நான் அதை கொடுத்துட்டு ஓட உட்காந்து அழுதேன். உலகத்தின் மிகச்சிறந்தது தானம், அதை விட சிறந்த தானத்தை கீழே கை கேட்டு வாங்குறதா நினைச்சேன். இதுதான் இலக்கியம் நினைக்கிறேன். இந்த இலக்கியத்தை இந்த படம் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. என் வாழ்நாளில் நான் என் மகளுக்கு அடிக்கடி நான் சொல்ற ஒரு விஷயம் ஆச்சு. மனிதர்களை நான் எப்படி நேசிப்பது. ஒரு அப்பாவை நேசிக்கிறது சுயநலம், ஒரு தாயை நேசிக்கிறது சுயநலம். என்னை பெற்று போட்டா அவள் நேசிக்கிறேன். என் தமிழை நேசிப்பது சுயநலம், என் நண்பனை நேசிப்பது என்னுடைய சுயநலம். எனக்கு யாருமே தெரியாத நேசிக்கிறது தான் கருணை. அந்த கருணை இந்த படம் சொல்லி தருது. இந்த படத்தை ஏன் பார்க்கணும் நீங்கள்? இந்த படத்தை ஏன் பார்க்கணும்? கருணையை எக்ஸசைஸ் பண்ணணும். இப்போ நீ ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணுறோம், கை பெருசாகுது, எல்லாம் பெருசாகுதுல்ல. நம்மளுடைய இருதயத்தை நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோமா? இருதயத்தை எக்ஸசைஸ் பண்ணுறது தான் நல்ல படம். ஆக்சுவலாக 2.5 மணி நேரம் தியேட்டருக்கு எதுக்கு போகிறீங்க தெரியுமா? இருதயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க. ஏன்னா ஒரு குரங்கோ முதலையோ எருமையோ பன்னியோ தியேட்டருக்கு போகாது, மனுஷன் மட்டும்தான் போவான். ஏன் தெரியுமா? இருதயத்தை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. நான் எப்படி வாழ வேண்டும், நான் எப்படி என் மனிதர்கள் என் குழந்தைக்கு நான் என்ன சொல்லி தருவேன்? ஒரு 100 கோடி ரூபாய் பேங்க்ல போட்டலாமா? நல்ல மாப்பிள்ளை வாங்கி கொடுத்துடலாமா? நல்ல மாப்பிள்ளைய வெள்ளை கொடுத்து வாங்கிடலாமா? நான் என்ன செய்ய போறேன் இந்த சமுதாயத்திற்கு? என் அசிஸ்டன்ட் டாக்டருக்கு நான் என்ன கதை சொல்ல போறேன்? நான் டெய்லி பேசுறேன், என்னடா கதை சொல்ல போறேன், என்ன நீங்க நான் பேசுறேன் மேல கதை. என் அசிஸ்டன்ட் சார் எப்படி சார் இருந்துச்சு படம்? அவங்க நினைச்சாங்க ஒருத்தர் செம்ம போரா இருக்கு போதுன்னு நினைச்சு சொல்றேன். நான் சொன்னேன், டேய் ரொம்ப நேர்மையான படம்டா, அவன் ரொம்ப நேர்மையான டைரக்டராக ப்ரூவ் பண்ணியிருக்கான்டான்னு சொன்னேன். இந்த படத்தை பாருங்கடா, நீங்கள் வந்து ஹிட் படம் கொடுத்துடலாம்டா, ஆனால் எந்த படம் வாழ்க்கைக்கு தேவையான படத்தை நீங்கள் கொடுங்கடா. ஒரு படம் கொடுங்கடா போதும். மீரா கதிரவன் இந்த படத்துக்கு அப்புறம் செத்து போயிடலாம், செத்து போடா மீரா கதிரவன். ஏன்னா இதுக்கு தான் ட்ரை பண்ணுறான். நான் என்ன கேட்குறேன், ஒரு படைப்பாளி எப்படி இறப்பான்? செத்து போறவங்களாம் மனுஷன், படைப்பாளி இறக்கவே மாட்டான். படைப்பாளி எப்படி இறப்பான்? மகேந்திரன் இறந்துருவானா? திருலோச்சந்தர் இறந்துருவானா? சத்யஜித்ரி இறந்துருவானா? குரசவா இறந்துட்டானா? குப்ரிக்கு இறந்துட்டானா? படைப்பாளி இறக்கல, மனுஷனா இறப்பான்.
இந்த படத்தில் வந்து ஒருத்தர் இந்த 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 பேட்டிக்கு நல்ல நல்ல ஒரு டைட்டில் கொடுக்கலாம். இந்த படத்தில் ஒருத்தர் நடிச்சுக்காரு, நடுவில் ஒரு தந்தையா. படம் ஆரம்பித்து முதல் ஷாட்டு எங்கேயோ அந்த ஆளை பார்த்துருக்கேன். சரி ரைட் ஓகே படத்தை பார்ப்போம் அப்படின்னு சீரியஸாக உட்காந்து அப்புறம் மறந்துட்டேன். ஏன்னா அந்த விரல்கள், அந்த கால், அந்த விரல்களுக்கும் அந்த கால்களுக்கும் என் ஆதி தாத்தனை கண்டுபிடித்தேன். அந்த புரோட்டோ டைப்னு சொன்னோம், ஒரு டிராவிடியன் புரோட்டோ டைப்பில் அதை பார்த்தேன் அந்த விரல்களுக்கு நடுவில். அதை தான் அந்த அந்த மேரக்கவரை போய் தேடி இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த சட்டத்தை அடிக்கும்போது அந்த கையை அவன் பார்த்துருக்கான். அந்த அப்படியே அப்படி ஒரு ஆள் தேர்ந்தெடுத்துருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு ஒரு பார்த்தா எங்கேயோ பார்த்துருக்கேன் மேடம் அப்படின்னு பார்த்தா அது வந்து கஸ்தூராஜ் சார். சார் தனுஷோட 100 மடங்கு நல்லா நடிச்சிருக்கீங்க சார். இந்த நான் டைட்டில் வாங்கிச்சு பாருங்க. போதுமா? ரொம்ப பிடிக்கும் சார். உங்க பையனை ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு. ரொம்ப எக்ஸ்ட்ரா இந்தியாவின் மிகச்சிறந்த ஆக்டர், பெரிய ஆக்டர் ஆகிடும். அதெல்லாம் தாண்டிட்டீங்க சார். நீங்கள் உங்களை வச்சு செஞ்சுட்டீங்க. நான் முத்தம் உங்களுக்கு வந்தவன் எனக்கு. வாட் அ கிரேட் பெர்ஃபார்மன்ஸ். நான் யோசிக்கிறேன், ஏன் இந்த கலைப்படிப்பில் ஏன் இந்த மனுஷன் ரொம்ப மோசமான படம் தான் எடுத்திருக்காரு. அவர் பயங்கரமான படம்லாம் எடுக்கல. அவர் படம்லாம் எனக்கு பிடிக்காது. ஆக்சுவலி நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இளையராஜா கூட்டு வந்துடுவார் பயங்கரமா. இளையராஜா உயிர் ஏதோ போடுவார், அது காதல் ஜாதி எடுத்துக்காரு. சாரி சார். ஆனால் இன்னைக்கு அவன் வாழ்ந்ததற்காக அங்கீகாரத்தை பெற்று விட்டான் இந்த மனுஷன். கிளாப் பண்ணுங்க அந்த அளவுக்கு. கூடு விட்டு கூடு பாஞ்சன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு அதாவது சாமியானி குடும்பத்தில் பிறந்த ஒருத்தன் அந்த பக்கம் ஒரு அபிபி குடும்பத்துக்குள்ள போயிட்டான். அன்னைக்கு கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டான். ஏன்னா நான் பார்த்தேன், நான் வந்து என்ன பண்ணேன், லாஸ்ட்டுக்கு அந்த என்கரேஜ் போகும்போது நான் நிப்பாட்டி எடுத்தேன், ஷார்ட் எடுத்தேன். அது இருக்கு, ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபௌட் இட். அதில் பார்த்து எல்லாமே இந்து பேர், அது கித்து கித்து. ஆனால் இந்த பக்கம் எல்லாம் முஸ்லீம் படம். யார் யா முஸ்லீம், யார் யா இந்து? நான் மனுஷையா, அவன் மனுஷையா, அங்கே இருக்கிற மனுஷங்க என்ன தலைவர் ஒரு குல்லா போட்டு இப்படி ஒரு பெல்ட் போட்டால் நம்ம இந்து, நம்ம இதுவா? மனுஷங்க இல்லையா? மனுஷங்க இல்லையா? நம்மளாம் கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் பாத்ரூம் போகும்போது யோசிச்சு பார்ப்போம். ஏன்னா நிறைய டைம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா பாத்ரூம் போகும்போது யோசிச்சா தான் வயிற்று இருக்கிறது போனா மாதிரி தான், பாரம் செய்தா மாதிரி தான் மூளை நல்லா ஆகுது. நான் பல விஷயமான நல்ல நல்ல ரைட்டர்ஸ் பிளாக் எல்லாம் எனக்கு அந்த டைம்ல தான் வரும். ஆக்சுவலி பாத்ரூம் போகும்போது யோசிச்சு பாருங்க, நம்ம மனுஷங்க இல்லையா? ஏன் ஒரு திரைப்படத்தை பார்க்க வேண்டும்? ஏன் ஒரு திரைப்படத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஒரு குதிரை பந்தயத்தில் போது தேர்ந்தெடுக்கிறோம், ஒரு கத்திரிக்காய் வாங்கும்போது தேர்ந்தெடுக்கிறோம். இப்படி தேர்ந்தெடுத்து பார்க்க வேண்டிய படம் ஐயா அந்த படம். ஆக்சுவலா எப்பவுமே நான் கொஞ்ச நேரம் ரொம்ப எமோஷனல் பேசினா பாதிரியார் மாதிரி பேச ஆரம்பிச்சிருவேன். ஆக்சுவலா ஒரு பெந்தகோஸ்து பாதிரியார் மாதிரி பேச ஆரம்பிச்சிருவேன். அது பேசினா தான் எனக்கு தெரியும் எனக்கு நல்லா பேசணும்னு அர்த்தம். ஆக்சுவலா உண்மையாக பேசணும்னு அர்த்தம். அப்படி அடிப்பாங்க. ஆக்சுவலா என் பொண்டாட்டி அப்படி தான் பேசுறேன். ஆக்சுவலா என் பொண்டாட்டி பெந்தகோஸ்து. ஆக்சுவலா வந்துட்டேன். ஆக்சுவலா விட்டு சினிமா கல்ல பண்ணிட்டேன். நண்பர்களே, ரொம்ப உன்னதமான படம். அதில் வந்து ஒரு மருமகளா ஒருத்தி வீட்டுக்குள்ள வர்றான். அவன் முகம் துணுண்டுங்க, விழுண்டு. அந்த முகத்துக்குள்ள ஒரு 2000 ஏக்கர்ல நடிச்சிருக்காங்க. அவன் 2000 ஏக்கர்ல இப்படின்றா அப்படின்றா உப்பின்றா இப்படின்றா அப்படின்றா இப்படின்றா. வந்து என் பேசி எந்த ஊருமான கேரளா நினைச்சு போய் தொலை அந்த பக்கம். எல்லாம் கேரளாக்காரங்க தான் இப்படி நடிக்கிறாங்க. மீரா கதிரவன் என்ன பண்ணுனா, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னு நான் ரொம்ப ஆவலோடு இருக்கேன். அந்த ஒரு இடத்துல கணவன் ஃபாரின்லேருந்து வந்திருக்கான், எல்லாருக்கும் பொருள் கொடுக்குறான், எல்லாருக்கும் வாங்கியாந்துருக்கான். எனக்கு வாங்கிடலன்னு ஒரு கோவம். அவன் உள்ளே போயிட்டு அவன் ஏதோ சொல்கிறான். அந்த ஒரு 2 நிமிஷம் ஒரு ஃபுட்டேஜ். வாட் அ பொயட்ரி. ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா ஃபில்ம் மேக்கிங் பண்ணல. யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க வந்து, யாருப்பா கேமராமேன் ரொம்ப சாதாரணமாக பண்ணியிருக்காரு. மகேஷ், யூ ஹவ் டன் an extraordinary. You know why? ஏன்னா படம் ஆரம்பிச்சது கடைசி ஃப்ரேம் வரைக்கும் கேமராமேனே இல்லை. நான் அவங்க வாழ்க்கைக்குள்ள போய்கிட்டே இருக்கேன். எந்த படத்துல கேமராமேன் தெரியாத அவனா கிரேட் கேமராமேன். எந்த படத்துல எவன் கேமரா தெரிஞ்சானா ஒருத்தன் முடிஞ்சுன்னு அர்த்தம். அது படமே இல்லை. அது நிறைய கேமராமேன் பார்ப்பேன், அந்த படத்துல வேலை செய்ய மாட்டான், 3வது படத்தை வருஷம் இங்கே வேலை செஞ்சா 3வது படம் கிடைக்குமான்னு.
சார் கொஞ்சம் அந்த பெரிய பலூன் கட்டி இறக்கிடுவேன். பலூன் கட்டி நம்ம மேலே போனால் அப்படியே போயிடலாம், அப்படியே எங்கள் மார்க்ஸுக்கு போயிடலாம். பட் ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ மகேஷ். I know that you are, after a long time you are seeing me like this actually. Yeah, thank you. I'm not drunk, I'm very, very serious actually. I may get drunk after some time actually. But this is so beautiful. Love you. Whatever. ஐயோ நான் வந்து மகேஷ் கல்யாணத்தன்னைக்கு நான் அவங்க பண்ணிட்டு சொன்னேன். இப்படி மறைச்சேன் அவன் பண்ணிட்டு என்னங்கன்னு கேட்டேன். நான் தான் அவனை கல்யாணம் பண்ணிருக்கணும், நீ கல்யாணம் பண்ணிட்ட அப்படிங்க. அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல ஆக்சுவலாக. அப்படி இவர் சொன்னார், இல்லை மிஷின் அப்படி தான் பேசுவார், ரொம்ப அன்பு அப்படி தான் பேசுவார். அதெல்லாம் நம்ம ஆஃபீஸ்க்கே வரதில்லை ஆக்சுவலி. அதுக்கப்புறம் மகேஷும் வரதில்லை. அது பெரிய விஷயம். மகேஷ் வந்து எனக்கு பர்த்டே கூட கூட மாட்டார் ஆக்சுவலி. For such a great man actually. I am so proud that I worked with him actually. It's not that he worked with me, I worked with him. Magesh, thank you. That's a beautiful memories, beautiful. நான் ஃபஸ்ட்டு படம் ஒர்க் பண்ணி 3வது படம் வந்து நான் நந்தலாவில் வந்து மகேஷ் அப்படியே கூப்பிட்டு போயிட்டு இப்படின்னு 75 போட்டுக்கலான்னு சொல்லிடுவார். அந்தளவு he trained his eyes according to my vision actually. He's so great actually, he's so great. நான் சொல்லுவேன், இளையராஜிட்ட போய் ஒரு படம் ஒர்க் பண்ணிருங்க சாவரக்கு முன்னாடி சொல்லுவேன். நான் டேரக்டர் சொல்கிறேன், ஒரு தடவை மகேஷ்ட ஒர்க் பண்ணி பாருங்க தெரியும் ஆக்சுவலி. அடுத்த பர்த்டேக்காவது எனக்கு மெசேஜ் பண்ணுங்க மகேஷ். I'm not talking coherently, but I don't want to talk coherently. I don't want to, because cinema is not coherent language. You take one shot, unrelated shot, and take another unrelated shot, you attach it and you will have the third meaning. That is called cinema. That is what people who invented cinema, they invented a thing called montage. அப்படிதான் பார்க்குறேன். ஸோ I'm not going to talk coherently. இந்த படத்தில் வந்து எப்படி காதலிக்கணும்னு இந்த படம் சொல்லித்தரது. காதல் இப்போ என்ன ஆச்சு, இப்போ நம்மளுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் கிடைச்சிருச்சு. ஒரு பொண்ணுகிட்ட நம்ம வந்து காதல் ஒரு பொண்ணுகிட்ட அடையிறது வந்து ஒரு நாளைக்கு ஒரு பையன் ஒரு ஆவரேஜாக ஒரு 18 வயசு பையன் ஒரு நாளைக்கு 22 தடவை காதல் வருது அவனுக்கு ஆக்சுவலாக. அப்புறம் 43 பேர்ட்ட மெசேஜ் அனுப்புறான். அது சில பேர் அவங்க அம்மா கேட்டு வருது ஆக்சுவலாக, அவங்களும் மெசேஜ் அனுப்புறாங்க. அந்த மாதிரி ஆச்சு. ஒரு 20 வருஷத்துக்கு முந்தைய ஒரு காதல்ன்றது வந்து ஒரு தவிப்பு, ஆண் பிரசவமாகிற நிலைமை காதல். அந்த காலத்தில் ஒரு ஆணுக்கு பிரசவம் வழி இருக்கும், அந்த மாதிரி காதல். அந்த படத்தில் ஒரு வழி அந்த படத்தில் நான் பார்த்துட்டேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஏன் நம்ம இந்த படம் வந்து ஒரு 50 ஆண்டுகளை காட்டுது. ஏன் நம்ம திரும்பி பேக்கில் போனோம்னா, திரும்பி செத்துப்போன அத்தையையும் செத்துப்போன பெரியம்மாக்கள் செத்துப்போன பாட்டிகளை நம்ம பார்க்குறது. அவங்க இனிமேல் வரமாட்டாங்க, போனவங்க தான். அவங்க ஃபியூச்சர், அவங்க பாஸ்டில் போயிட்டாங்க. பாஸ்ட் ரெசீடட். we are going into bloody light speed into the future, a meaningless future. And what makes present? Only the art makes present. ஸோ நீங்கள் தியேட்டருக்குள்ளே போனால் எல்லாத்தையும் அவுத்து போட்டு அப்படியே போய் பார்க்கணும். அப்படி செல்லெல்லாம் ஆஃப் பண்ணிச்சு, இப்படி ஒரு சின்ன சேர் கொடுப்பாங்க, அப்படி உட்காந்து 2 மணி நேரம் அப்படியே அண்ணாந்து பார்க்கணும். ஒரு எக்ஸ்ட்ராடனரி விஷனரி அவன் வந்து ஒரு கோஹரண்ட்டாக ஒரு கதை சொல்லுவான். அந்த கதையை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த கதை பார்க்கும்போது உங்கள் செத்துப்போன பெரியம்மா, செத்துப்போன பெரியப்பா, செத்துப்போன தாத்தாக்கள், பாட்டிகள், அத்தைகள் எல்லாமே வருவாங்க. இதில் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாத்தையுமே ஃப்ரோசன் பண்ணியிருக்கான். நண்பர்களே, ஒரு கமெண்ட் வரும், இல்லையே ஒரு ஃபைட்டு கூட கிடையாது அதில், இல்லை ஒரு குத்துப்பாட்டு மிஷ்கின் பாட்டில் வர மாதிரி ஒரு குத்துப்பாட்டு இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பாவம். அதாவது இன்னைக்கு வந்து புத்தகம் படிக்கிறது வந்து எல்லாமே போயிடுச்சு. விர்ச்சுவலாக ஜீரோ ஆயிடுச்சு. நான் ஒரு புத்தக கடை வைக்கலாம்னு நினச்சிருக்கேன். ஏன்னா புத்தகம் படிக்கும்போது எனக்கு என்னுடைய சிந்தனையை நிறுத்துது. இந்த உலகம் என்னை கட்டுப்படுத்த முடியல. நான் என் வாழ்க்கையை கட்டுப்படுத்துறேன், நான் என் சிந்தனையை கட்டுப்படுத்துறேன். ஒரு நல்ல கடைப்படைப்பு உங்க சிந்தனையை கட்டுப்படும். அதுக்காக இந்த படத்தை வந்து பாருங்க. ஒரு 2 hours. நான் ரீசெண்டாக சொன்னேன், ஒரு 450 rupees புக்கு வாங்குறதுக்கு 3 காஃபி படிச்சு 3 காஃபி உடைய அளவு தான் வந்து 3 காஃபி வந்து 3 காஃபி மொத்தமாக வந்து ஒரு 2 மணி நேரம் தான் உங்களுக்கு ஹையை கொடுக்கும். ஆனால் ஒரு 450 பக்கம் 450 ரூபா கொடுத்து வாங்கின பக்கம் உங்களுக்கு 70 வருஷம் சாவர வரைக்கும் பின்னாடி வரும். இந்த படம் சாவர வரைக்கும் பின்னாடி வரும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான படம். ஒரு கலைஞனாக, ஒரு டைரக்டராக இந்த படத்துலேருந்து நிறைய நான் கற்றுக்கிட்டேன். இந்த படத்துலேருந்து நிறைய எனக்கு கோபமும் இருக்குது. அதை நான் அப்புறமா தனியாக பேசிப்பேன், தண்ணி போட்டு பேசிப்பேன். ஆக்சுவலாக
அவன் நல்ல மூடில் இருக்கும்போது. என்றைக்குமே இம்மாக்குலேட் சினிமா வி கான்ட் டேக். என்றைக்குமே வந்து மூவி வித்தவுட் ஃப்ளா இட் இஸ் அ வேஸ்ட். Poetry is always abandoned. It is not completed. அந்த மாதிரி ஒரு abandoned ஆன ஒரு poetry தான் ஆக்சுவலாக. இந்த படத்தை பாருங்க, நான் கெஞ்சலாம் மாட்டேன். யாரா இருக்கலாம் நல்ல அருள் இருக்கோ அவங்க இந்த படத்தை பாருங்க. நாகூர் அனிஃபா பற்றி இந்த படத்தில் மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த படத்தை அவர் தான் டெடிகேட் பண்ண நினைக்கிறேன். ஐ திங்க் அது போட்டிருக்கானு தெரியல. நாகூர் அனிஃபா டெடிகேட் பண்ணியிருக்கலாம். நான் நாகூர் அனிஃபாவை நான் வந்து அவர் பாடி நான் கேட்டிருக்கேன் திண்டுக்கல்ல. ரொம்ப பியூட்டிஃபுல்லான நான் கேட்ட ஒரு எக்ஸ்ட்ரானரி வாய்ஸ் அவர். அவர் கடைசி காலகட்டம் வந்தும் கலைஞரோடு இருந்து அவர் இறந்து போனார். அவர் அந்த படத்தில் அவருடைய வாய்ஸை சிமுலேட் பண்ணியிருக்கேன். மியூசிக் டைரக்டர் ரொம்ப ஒரு கிறிஸ்து மாதிரி மியூசிக் போட்டிருக்கீங்க இந்த படத்துக்கு. கஷ்டப்பட்டு எனக்கு தெரியும் இந்த படத்துக்கு வந்து எவ்வளோ மியூசிக் போடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியும். முட்டாண்டா ஆட்டா முட்டா கட்டாலாம் ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் இது அப்படியே கிடையாது. அப்படியே வாழெல்லாம் அறுக்கிற படம். ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப மேன்மையாக போட்டிருக்கீங்க. அதாவது இந்த படத்தை நீங்கள் அவ்வளோ சஃபர் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் த சஃபரன்ஸ். அது பர்டிகுலராக என் கிரெடிட்ஸில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ. நீங்கள் வந்து இந்த படத்தில் ஒரு நல்ல கிறிஸ்துவாகவே இருந்திருக்கீங்க. எனக்கு சிவனும் வேண்டும், கிறிஸ்துவும் வேண்டும், அல்லாவும் வேண்டும், விஜயும் வேண்டும். இந்த படம் ரொம்ப மேன்மையான படம். இந்த கடைசி கிளைமேக்ஸில் அந்த காதலில் அந்த பையன் வந்து நிறைய பேர் தமிழ் சினிமாவில் காதலை தொட்டிருக்கோம். அதில் ஒரு விரசம் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு ஆசை இருக்கும். ஒரு ஆசை, ஒரு விரசம், ஒரு தான், ஒரு சுயம். எனக்கு நீ எப்படின்னா எனக்கு தாண்டி அப்படின்றதெல்லாம் இருக்குமா? இதில் முழுக்க இந்த காதலில், இந்த படத்தினுடைய காதலில் சாக்ரிஃபைஸ் மட்டுமே இருக்கு. வச்சுக்கேன் பரவாயில்ல வச்சுக்கேன். நான் உன்னை நேசிக்கிறேன். ஒரு காதல் பிரிஞ்சிருது. அந்த காதல் பிரிஞ்ச பிறகு அவன் வந்து அந்த காதலிக்கு தப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக அவன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அருமையான சீனை வச்சான். அந்த சீனை நான் விழுந்து அழுதேன். ஆக்சுவலாக கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக தான் எடுத்துருந்தேன், கொஞ்சம் சட்டிலாக எடுத்துருக்கலாம் இன்னும் கூட. ஆனாலும் பரவாயில்ல, நான் அழுதேன். ஏன்னா சினிமாவே எக்ஸசைஸ் பண்ணுறதானே. என்னுடைய இருதயத்தையும் டியர் டக்ஸையும் எக்ஸசைஸ் பண்ணுறது தான் நான் சினிமாவே பார்க்குறேன். அந்த சீனில் ரொம்ப அழுதேன். அது வந்து ரொம்ப மேன்மையாச்சு. இந்த வயசு குழந்தைங்களுக்கு ஒரு தகப்பனா நம்ம 18 வயசு பெண்களை கூப்பிட்டு என்ன படம் பார்க்கணும் நம்ம காட்டணும். எல்லா படமும் பார்க்கட்டும். சரி இங்கே வாட இந்த படத்தை பாடுறான் அப்படி மடியில் உட்கார வச்சு அவனுக்கு காட்டணும். மடியில் உட்கார வச்சு காட்ட வேண்டிய படம் இந்த படம். ஐயா அந்த கடைசி கிளைமேக்ஸ் அமீர் என்ன சொன்னார், இது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் போய்ட்ரி. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப அதை கூட தம்பி சொன்னான், இன்னும் ஒரு ஷார்ட்டு போட்டுடுறா. இல்லை அது அவன் சுதந்திரம்டா, ஒரு சுதந்திரம். அதாவது வந்து அது என்னன்னா அந்த இடத்துல அவன் மூச்சு நிறுத்துறான் ஒரு படைப்பாளியை. ஆனால் படம் வாழணுங்கிறதுக்காக அவன் வந்து எந்த காரணத்தை கொண்டு அந்த படத்தை வந்து வெகுஜன மக்கள் கொண்டு போயிட்டு வித்து தீத்துருன்னு அவன் பார்க்கல. அவன் ஒரு நல்ல படைப்பாளி, அதுவும் ஒரு இலக்கியம் பிடித்த படைப்பாளின்றது வந்து அந்த கடைசி ஷாட்டில் தான் தெரிஞ்சது. அது இருக்கட்டும், அது வெளியே வந்து பேசட்டும் மனிதர்கள். ஏன் அது எப்படி அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஜென் கோன் மாதிரி தான் இருந்துச்சு அந்த கடைசி கிளைமேக்ஸ். நண்பர்களே, இன்றைய நாள் இன்னைக்கு நான் ஏன் வாழ்ந்தேன் அப்படின்றதுக்கு வந்து அர்த்தம் கிடச்சி நான் ஹபிபி பார்த்தேன். எல்லா நாட்களும் சும்மாகவே போகுது, சும்மா போகுது, அப்படியே போகிறது. மச்சான் மச்சான் அப்படி போகுது, அப்படி போகுது, ஒரு கான்ஷியஸே இல்லாமல் போகுது. பட் டுடே ஐ எம் ஸோ கான்ஷியஸ்லி வாட்ச்ட். ஐ மெடிடேட்டட் ஃபார் 2 hours 12 minutes டீப் மெடிடேஷன் அண்ட் ஐ கிரைட் 3 places. இந்த படத்தினுடைய ஒரு டயலாக்கை சொல்லிட்டு இந்த பேச்சை நான் முடிக்கிறேன். இந்த படத்தில் ஒரு டயலாக் போகிற வாக்கில் எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட்டில் இருக்குது, அல்லாஹ் லேசாக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு.
நண்பர்களே, நம்ம எல்லோரும் இந்த சிவனும் இந்த கிறிஸ்துவும் இந்த புத்தனும் அந்த மகா அல்லாவும் லேசாகட்டும். நன்றி.